எபிசோட் 46. நேற்று ஜீவாவுடன் இரவு உணவு சாப்பிடும்போது ரித்திகாவும் விமலை சந்தித்துள்ளார். ஒரு நல்ல பள்ளி ஆசிரியராகவும் மேலதிகாரியின் பேரனாகவும் இருப்பதால் நாளைய காயங்கள் ஆழமாக இருக்கும். மிகவும் மோசமாக அடிக்கப்பட்ட பிறகு யாரேனும் பழிவாங்க முயற்சிப்பார்கள். அதனால் விமல் சண்டையில் ஈடுபடாமல் ஆள் வைத்திருப்பதாக ரித்திகா எண்ணினாள். ஆனால் பள்ளி விதிகளின்படி பள்ளியின் 4 சுவர்களுக்குள் 2 ஆசிரியர்கள் சண்டையிடுவது தடை செய்யப்பட்டுள்ளது. ஜீவாவுடன் ரித்திகா இரவு இருந்ததால் அவளை பழிவாங்கவே மமூதை விமல் அனுப்பி வைத்திருக்கிறான் என ரித்திகா நினைத்தாள். ரித்திகாவின் மனதில் இப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்ததில் ஆச்சரியமில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக மமூதின் பார்வை மற்றும் ஒரு மாதிரியான நடத்தையை பார்க்கும்போது யாரும் அவரை சந்தேகித்திருப்பார்கள். அவனது முகம் முழுவதும் அடர்த்தியான வெள்ளைக்கட்டு சுற்றி இருந்தது. அவன் கண்கள் மட்டும் திறந்து கிடந்தன. ஒரு பார்வையில் எதிரில் இருந்தவர் வேண்டுமென்றே தனது அடையாளத்தை மறைப்பது போல் தோன்றியது. அது மட்டுமல்லாமல் ரித்திகா அவனை பற்றி அடையாளத்தை கேட்டபோதும் அவன் சொல்ல மறுத்துவிட்டான். நேற்றைய நிகழ்வுகளை ஆழ்ந்து யோசித்த ஜீவா ரித்திகாவை பின்தொடர விடாமல் தடுத்திருக்கலாம். ஏனென்றால் விமல் அமைதியாக உட்காருபவன் அல்ல என்பது அவனுக்கு தெரியும். ஜீவாவுக்குப் பிறகு கண்டிப்பாக யாரையாவது அனுப்பி பழி வாங்குவான். இன்று பழிவாங்கும் நோக்கத்தோட மமூத விமல் அனுப்பி வைத்திருக்கிறான் என நினைத்தாள். இதை புரிந்து கொண்டபோது ரித்திகாவுக்கு கடும் கோபம் வந்தது. இந்த முழு குழப்பத்திற்கும் அவள்தானே காரணம். அதனால்தான் ஒரு அப்பாவி தேவையில்லாமல் அடிபடப் போகிறான். இதை அவளால் பார்க்க முடியாது. இதையெல்லாம் நிறுத்த ஏதாவது செய்ய வேண்டும் என்று கோபத்துடன் ரித்திகா மமூதை பார்த்து, ஒரு டீச்சரை அடிச்சா அதுக்கு என்ன தண்டனைன்னு உனக்கு தெரியுமா என்று கேட்டாள். மமூதிற்கு ஒன்றுமே புரியவில்லை. டீச்சரா அடிச்சாவா? நான் யார அடிச்சேன் என்று குழப்பத்தில் இருந்தான். ஒரு அழகான பெண் தன்னிடம் இப்படி அபத்தமான கேள்வி கேட்பாள் என்று மமூத் அறிந்திருக்கவில்லை. அப்போது அவனுக்கு நேற்றைய சம்பவம் நினைவுக்கு வந்தது. ஒரு நொடியில் அவனுக்கு எல்லாம் புரிந்தது. அவன் ரித்திகாவை பார்த்து, நீங்க ரித்திகா தானே என்று கேட்டான். ரித்திகா கோபமாக கையை இறுக்கி பிடித்து, கரெக்டா சொன்ன, நான் ரித்திகா தான் என்று கூறி அவளது முழு பலத்தையும் திரட்டிக்கொண்டு, உனக்கு எந்த பிரச்சனையும் வராம இருக்கணும்னா இப்பவே இந்த இடத்த விட்டு கிளம்பு. அப்புறம் வயசுக்கு மரியாதை இல்லாம நான் நடந்துகிட்டேன்னு என் மேல எந்த குறையும் சொல்லக்கூடாது என்று கூறினாள். டான் லெவல் 5 இருப்பதால் அவளுக்கு மிகவும் பலம் இருந்தது மற்றும் பலவிதமான சண்டை போஸ்களை அறிந்திருந்தாள். நான் ஒரு தடவைதான் சொல்லுவேன், மரியாதையா இப்பவே இங்கிருந்து போயிரு, வீணா இங்கிருந்து அசிங்கப்பட்டு போகாத என்று ரித்திகா கோபமாக கூறினாள். இதுவரை மமூத் 2 வார்த்தை கூட சரியாக பேசாமல் இருந்ததால் ரித்திகா தாக்குதலுக்கு தயாராகிவிட்டாள். இதை பார்த்த மமூதும் கோபமடைந்தான். ஒரு மேயரின் வேலைக்காரனாக இருந்ததால் அவன் ஒரு சக்தி வாய்ந்த மனிதராக இருந்தான். அவன் எங்கு சென்றாலும் மக்கள் அவனை மதித்து மரியாதையுடன் பேசுவார்கள். ஆனால் இங்கே ரித்திகா மமூதை மோசமாக பேசினாள். ஒரு கீழ்நிலை ஆசிரியராக இருந்து கொண்டு மேயரிடம் வேலை செய்பவனை அவமானப்படுத்துகிறாள். இப்போது அவனுடைய கோபம் 7வது வானத்தை எட்டிவிட்டது. ஒரு பெண்ணின் இத்தனை வசை சொற்களை கேட்டுவிட்டு எப்படி அவனால் சாதாரணமாக இருக்க முடியும்? மமூத் கோபத்தால் ஆத்திரமடைந்தான். மறு வார்த்தை பேசாமல் ரித்திகாவை தாக்க விரைந்தான். ரித்திகா அவனிடம் வேறு ஏதோ சொல்ல வந்தாள். ஆனால் திடீரென எதிரே வந்தவன் தாக்குவதை பார்த்ததும் அவளது வார்த்தைகள் தொண்டையில் சிக்கியது. இப்போது அவனுடன் சண்டையிடுவதைத் தவிர ரித்திகாவிற்கு வேறு வழியில்லை. சிறிது நேரத்தில் இருவரும் ஒருவரை ஒருவர் தாக்க ஆரம்பித்தனர். ரித்திகா டான் லெவல் 5 இருந்த போதிலும் மிகச்சிறந்த போராளியாக இருந்தாள். அவள் பல போஸ்கள் மற்றும் நுட்பங்களை அறிந்திருந்தாள். அவளது வலிமை ஆச்சரியமாக இருந்தது. மமூத் அவளை விட உயர்ந்த நிலையில் இருந்த போதிலும் அவனது காயங்களால் பலவீனமாகிவிட்டான். அதனால்தான் அவனால் ரித்திகாவை தோற்கடிக்க முடியவில்லை. பள்ளி நடைபாதையில் 2 ஆண்கள் நடந்து சென்று கொண்டிருந்தனர். அது விமல் மற்றும் ரத்தோர். இருவரும் பேசிக்கொண்டே நடந்து சென்றார்கள். அப்போது ரத்தோர் விமலிடம், விமல், எரிக் சார் என்ன சொன்னாரு என்று கேட்க, விமல் குரூரமான புன்னகையுடன், கவலைப்பட வேண்டாம், உன்னோட ஸ்டூடெண்ட் விருப்பப்படி டீச்சரை செலக்ட் பண்ணல. எப்படி இருந்தாலும் இந்த முறை ஜீவா உயிர் பிழைக்க முடியாது. என்ன ஆனாலும் அவனை இந்த ஸ்கூலை விட்டு அனுப்பிடலாம். முதல்ல தாத்தாவே விசாரணைக்கு வரதா சொன்னாரு. ஆனா அதுக்கப்புறம் என்னோட அப்பாவை விசாரணைக்கு ஆஜராக சொல்லிட்டாரு. எங்க அப்பா தான் இந்த விசாரணையை நடத்த போறாங்க என்று கூறினான். இன்று காலை எரிக்ஸ் ஆசிரியர் அறைக்கு சென்று மார்க்ஸை கண்டுபிடித்து விசாரணைக்கு சேரும்படி வற்புறுத்தினார். இப்போது ஜீவாவையும்
அந்த மாணவர் ரிஷியையும் உயில் சோதனை அறைக்கு அழைத்து வருவதுதான் மிச்சம் என்று இதை பற்றி விமலும் ரத்தோரும் பேசிக்கொண்டு வந்தார்கள். அப்போது விமல் ரத்தோரிடம், ஜீவா ஒரு முறை அந்த ரூமுக்கு வந்துட்டா போதும், அதுக்கப்புறம் அவனோட மானம் மரியாதை எல்லாமே போயிரும். புழு பூச்சியை போல அசிங்கப்பட்டு கூனி குறுகி நிற்பான். அப்ப அவனை இன்னும் அசிங்கப்படுத்தி இந்த ஸ்கூலை விட்டே துரத்திடலாம். இனிமே அவனால நமக்கு பிரச்சனையே வரக்கூடாது என்று விமல் கூற, ரத்தோர் விமலிடம், அவனுக்கு அப்படிதான் வேணும். நீ சொல்றது மட்டும் நடந்துருச்சுன்னா இந்த ஸ்கூல்ல என்னை விட சந்தோஷப்படுற ஆளு யாரும் இருக்க மாட்டாங்க. அவன் வெளியே போனதும் ஆட்டோமேட்டிக்கா ரித்திகா மேடம் உன்னை தேடி வந்துருவாங்க. அதுக்கப்புறம் உன்னை விட்டுட்டு அவளால இருக்கவே முடியாது என்று கூறி சிரித்தான். ரித்திகாவின் எண்ணம் விமலின் மனதில் தோன்றியவுடன் அவனது நம்பிக்கை மேலும் அதிகரித்தது. ஆமா, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ரித்திகா எப்பவுமே எனக்கு மட்டும்தான். அதுல எவன் குறுக்க வந்தாலும் அவனுக்கு அதோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். என்கிட்ட பிரச்சனை பண்ணா என்ன ஆகுங்கிறதுக்கு இதோ இந்த ஜீவாதான் எக்ஸாம்பிள். அவனை அடிக்கிற அடியில எல்லாரும் என் முன்னாடி நின்னு பேசவே பயப்படணும். அந்த மாதிரி அவனை கொடுமைப்படுத்தணும். நான் ரித்திகா கிட்ட பேசலான்னு நினைக்கும் போது ஜீவா குறுக்க வந்து காரியத்தையே கெடுத்துருவான். இனி அப்படி நடக்காது. நானும் ரித்திகா கூட ஃப்ரீயா பேசுவேன். அவளும் ஜீவாவை மறந்துட்டு என்ன மட்டுமே நம்பி வந்துருவா என விமல் கூறினான். விமல் எரிக்ஸின் பேரன் மட்டுமல்ல, பள்ளியின் உயர்மட்ட ஆசிரியராகவும் இருந்தான். பின்னர் பள்ளியில் அவனை விட அழகானவன் இல்லை. எந்த ஒப்பீட்டிலும் அவன் ஜீவாவை விட திறமையானவன். இந்த மொத்த பள்ளியிலும் ரித்திகா போன்ற ஒரு பெண்ணுக்கு தகுதியானவர் ஒருவர் மட்டுமே இருந்தார். ரித்திகாவை தன் பக்கம் இழுக்க விமல் தொடர்ந்து முயன்றால் அவள் விமலை விட்டு யாரிடம் செல்ல முடியும் என்ற நம்பிக்கை விமலுக்கு அதிகமாக இருந்தது. அப்போது ரத்தோர் விமலை பார்த்து, நீ நினைக்கிற மாதிரிதான் உனக்கு நடக்கும். ஜீவா மட்டும் இந்த ஸ்கூலை விட்டு போயிட்டா அப்புறம் கண்டிப்பா ரித்திகா உனக்கு மட்டும்தான் என்று கூற விமல் சிரித்துவிட்டு, நானும் ரித்திகாவும் ஜோடியானதுக்கு அப்புறம் கண்டிப்பா உனக்கு ஒரு கிஃப்ட் தரேன் என்று கூறினான். ஆனால் அடுத்த கணமே சிரிப்பு தற்செயலாக விமலின் இதயத்தை தாக்கியது. அவன் வலியால் முனகத் தொடங்கினான். பிறகு தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு, ஜீவாவை மன்னிச்சாலும் அந்த மமூத மட்டும் நான் எப்பவுமே மன்னிக்க மாட்டேன். என்னதான் மேயரோட வேலைக்காரனா இருந்தாலும் அவனுக்கு இவ்ளோ திமிர் இருக்கக்கூடாது. இது ஒண்ணு அவனோட ஊர் இல்ல. ஸ்கூல்னு கூட பார்க்காம இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான். அறிவு கட்டவன். அவன் இஷ்டத்துக்கெல்லாம் இங்க எதுவும் நடக்காது என்று கோபமாக விமல் மமூதை திட்டினான். எல்லோர் முன்னிலையிலும் மமூத் ரித்திகாவை தாக்கினான். ஆனால் அது ரித்திகா என்பதை இருவரும் கவனிக்காமல் இருந்தனர். பள்ளியில் சண்டை போடுவதன் காரணமாக விமலின் முகம் இன்று கோபமாக மாறிவிட்டது. விமலால் எப்படி மமூதை மன்னிக்க முடியும்? விமலின் கோபத்தை பார்த்த ரத்தோர் அவனிடம், நிச்சயமா அவனை சும்மா விடக்கூடாது. அவனுக்கு சரியா பாடம் புகட்டணும். அப்பதான் அவனுக்கு அறிவு வரும். எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு தெரியாம பைத்திய மாதிரி நடந்துக்கிறானுங்க என்று திட்டிக் கொண்டிருக்கும் போதே திடீரென ரத்தோர் எதையோ பார்த்து உறைந்து போய் நின்றான். ரத்தோர் விமலை தொட்டு கூப்பிட்டு, விமல், மமூத் யார் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான்னு பாத்தியா? அத சீக்கிரம் பாரு என்று கூற, என்னாச்சு, யாரு என்ற கேள்விகளோடு விமல் திரும்பி பார்க்க அங்கே அவனுக்கு அதிர்ச்சி காத்துக் கொண்டிருந்தது. அந்த காட்சியை பார்த்ததும் அவனது உணர்வுகள் பறந்தன. அது ரித்திகா தானே? அவங்க ஏன் இந்த பைத்தியக்காரனோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க என்று அதிர்ச்சியில் கேட்டான். அவர்கள் ஜீவாவின் வகுப்பிற்கு வெளியே சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர். விமல் இரவும் பகலும் ஒருவரை நினைத்து கனவு கொண்டிருந்த பெண் ரித்திகா. மற்றொன்று அவனது எதிரி. யாரை நினைத்து கோபம் கொள்வான்? அவர்கள் எதற்காக சண்டை போடுகிறார்கள் என்ற காரணத்தை பற்றி நினைக்கும் போது எந்த பதிலும் கிடைக்காமல் தலையே சிதறும் அளவிற்கு விமலுக்கு குழப்பம் ஏற்பட்டது. ரத்தோர் விமலிடம், விமல், எனக்கு இப்ப காரணம் தெரிஞ்சிருச்சு. நேத்து மமூத் உன் கூட பிரச்சனை பண்ணது ரித்திகா மேடம்க்கு தெரிஞ்சிருக்கும். அதான் அவங்களுக்கும் மமூதுக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்கு என்று கூற விமல் ஆச்சரியத்தில், அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கா என்று கேட்க, ஏன் இருக்கக்கூடாது? இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறதுக்கு வேற என்ன காரணம் இருக்க முடியும்? ரித்திகா மேடம் ரொம்ப அமைதியானவங்க. பிரச்சனை அவங்கள தேடி வந்தாலே அதை விட்டு தள்ளி போயிருவாங்க. அப்படி இருக்கிறவங்க இப்படி சண்டை போடுற அளவுக்கு கோபத்துல இருக்காங்கன்னா அதுக்கு இது மட்டும்தான் காரணமா இருக்க முடியும் என்று ரத்தோர் கூறினான். சொல்ல போனால் இருவருக்கும் இதை தவிர இந்த சண்டைக்கு வேறு எந்த காரணமும் புரியவில்லை. ரத்தோர் விமலை பார்த்து, உங்களுக்காக இவ்ளோ எக்ஸ்ட்ரீமுக்கு போவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. அப்போ அவங்களுக்குள்ளயும் ஏதோ ஒரு மூலையில ஃபீலிங்ஸ் இருந்திருக்கு. எனக்கு தெரிஞ்ச ரித்திகா மேடம் உன்னை லவ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் என்று கூறினான்.
இதைக் கேட்டு விமல் ஆச்சரியப்பட்டான். இப்படியும் நடக்க வாய்ப்பிருக்கிறதா என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டிருந்தான். மேலும் விமலின் இதயத்தில் மகிழ்ச்சி அலை ஓடியது. ரத்தோர் உண்மையை சொல்லி இருக்க வேண்டும். இதைத் தவிர வேறு எந்த காரணமும் இல்லை என்பதால் தான் ரித்திகா மமூதிடம் சண்டை போட ஆரம்பித்தாள் என விமலும் நம்பினான். திரும்ப திரும்ப மறுத்தாலும், விமலிடமிருந்து தூரம் தள்ளி இருந்தாலும் ரித்திகாவிற்கும் விமலை மிகவும் பிடிக்கும் என்று யாருக்கு தெரியும்? அதை பற்றி விமலிடம் கூறுவதற்கு அவள் மிகவும் கவலைப்பட்டிருக்க வேண்டும் என்று விமல் நினைத்தான். அப்படி ஒரு அன்பு இருந்தால் மட்டுமே டான் லெவல் 5 இருக்கும் இவள் டான் லெவல் 6 இருக்கும் மமூதிடம் சண்டை போடுவாள். இதை பற்றிய தெளிவான விளக்கம் கிடைத்த பிறகு விமல் களத்தில் இறங்கி ரித்திகாவிற்காக நிற்க முடிவு செய்தான். இனியும் இதை நடக்க விடமாட்டேன். எனக்காக ஒரு பொண்ணு சண்டை போட்டு அடி வாங்கிறத நான் ஒருபோதும் ஏத்துக்க மாட்டேன் என்று கூறி உற்சாகத்தில் சண்டைக்கு தயாராகிவிட்டான். ஒரு மனிதன் தன் காதலி காயப்படுவதை எப்படி பார்க்க முடியும்? எதிரில் இருப்பவர் அவருக்கு இவ்வளவு செய்யும் போது அவருடன் நிற்க காதலனும் தயங்கக்கூடாது. இன்னும் தயங்கினால் அப்போது எங்கும் முகம் காட்ட முடியாது. விமல் ரித்திகாவை நோக்கி, ரித்திகா, நான் உனக்கு உதவிக்கு வந்துட்டேன் என்று கத்திக்கொண்டே ஓடினான். மமூத் ரித்திகாவிடம் சண்டை போட்டுக் கொண்டிருந்தான். ஒரு சில தாக்குதல்களுக்குள் ரித்திகாவின் தாக்குதலின் நுட்பத்தை அவன் புரிந்து கொண்டான். இன்னும் சில அடிகளில் அவளை தோற்கடித்து விடலாம் என்று மமூத் உறுதியாக இருந்தான். அந்த அலறல் சத்தம் கேட்டு விமலும் தன்னுடன் சண்டையிட முன்வருவதை பார்த்த மமூத் அவளை தோற்கடிக்க கடைசி அடியை அடிக்கப் போகிறான். விமல் வருவதை பார்த்த மமூதின் கோபம் மேலும் அதிகரித்தது. ஒரு கணம் தான் எதையாவது தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம் என்று உணர ஆரம்பித்தான். ஆனால் இப்போது ரித்திகாவுக்கு சப்போர்ட் செய்ய வந்த விமலை பார்த்ததும் அவனுடைய சந்தேகங்கள் எல்லாம் தீர்ந்தன. இது தவறான புரிதல் அல்ல. இவர்கள் இருவரும் ஒன்றாக இருப்பதும் அவனை அடிக்க வந்தவர்கள் என்பதும் அவனுக்கு தெரிந்தது. இருவரின் தைரியத்தை பார்த்து மமூதின் கோபம் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. இப்போது வேறு எதுவும் யோசிக்காமல் தன் முழு பலத்தையும் சேர்த்து விமலை தாக்க ஆரம்பித்தான். திடீரென்று வந்த விமலை பார்த்து ரித்திகாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. பின்னர் ஒரே நொடியில் விமல் மமூதுடன் சண்டையிடுவதை பார்த்த அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஒரு கணம் அவள் சிந்தனையில் ஆழ்ந்தாள். நான் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இவன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேனா? அப்போ இவன் விமல் அனுப்பிச்ச ஆள் இல்லையா? விமல் எதுக்காக இவன் கூட வந்து சண்டை போடுறான் என்று ரித்திகா நினைத்து குழம்பினாள். அப்போது அவள் மனதில் இன்னொரு எண்ணம் தோன்ற அதனுடன் அவள் முகம் கோபத்தில் சிவந்து, ஓ, இப்பதான் எனக்கு எல்லாம் தெளிவா புரியுது. இவன் கண்டிப்பா விமலோட ஆள்தான். ஒரு நிமிஷம் என்ன நானே சந்தேகப்பட்டுக்கிட்டேன். ஆனா இவன் ஜீவாவை கொல்றதுக்காக இங்க வரல. ஜீவாவை கொல்ல வந்தா ஏன் கிளாஸுக்கு வெளியே நிக்க போறான்? இவங்களோட டார்கெட் நான் தான். விமலை இவன் அனுப்பிச்சு என் கூட பிரச்சனை பண்ண சொல்லி, சண்டை போட சொல்லி, கடைசியில ஹீரோ மாதிரி விமலே வந்து காப்பாத்தி என்ன அவன் வலையில விழ வைக்கலான்னு திட்டம் போட்டிருக்கானுங்க. ஆனா என்கிட்ட உன் திட்டம் எல்லாம் பலிக்காது. நான் அவ்வளோ சீக்கிரம் உங்க வலையில விழுந்துட மாட்டேன் என்று மனதில் நினைத்து மனதை தெளிவுபடுத்தி கொண்டாள். ரித்திகா எங்கு சென்றாலும் மக்கள் எப்போதும் அவளை பின்தொடர்ந்தனர். அவளது கவனத்தை ஈர்க்க மக்கள் என்ன செய்தார்கள் என்று தெரியவில்லை. பலவீனமான பெண்ணை ஹீரோ ஆக்கி காப்பாற்றும் இந்த தந்திரம்தான் உலகின் பழமையான முறையாகும். அத்தகைய நாடகத்தில் 2 விஷயங்கள் சாத்தியமானது. ஒன்று, அவளை காப்பாற்றி தன் சாமர்த்தியத்தை காட்டுவான், அல்லது அவளின் அனுதாபத்தை பெற அவனே எதிரில் இருப்பவனால் அடிபட்டு விடுவான். யாருக்கு தெரியும், அதே அனுதாபம் காதலாக மாறக்கூடும். இதை உணர்ந்த ரித்திகா அமைதியாக பின்வாங்கினாள். மேலும் இருவரையும் ஒருவரை ஒருவர் சண்டையிட அனுமதித்தாள். இப்போது இருவரும் தங்களுக்குள் சண்டையிட விரும்பும் போது அவள் இடையில் வர விரும்பவில்லை. அவர்கள் சண்டையிடட்டும், என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும் என்று நினைத்தாள். மமூதிற்கும் விமலுக்கும் சண்டை பயங்கரமாக நடந்து கொண்டிருக்க ஒரு நொடியில் மமூதிடம் அடி வாங்கிய விமல் வாயில் ரத்தம் வடிய கீழே விழுந்தான். அதை பார்த்த ரத்தோர் அதிர்ச்சியானான். எபிசோட் 47. மமூத் அடித்த அடியில் விமலுக்கு வாயில் ரத்தம் வழிந்தது. மமூத் சற்றும் இரக்கமில்லாமல் அடித்தான். ஆனால் மமூதின் முகத்திலும் இரத்தத்தின் தடயங்கள் தென்பட ஆரம்பித்தன. அவனது காயங்கள் அனைத்தும் புதிதாக இருந்தது. அதை பார்த்த ரித்திகா, வாவ், என்ன இவ்வளவு ரியலா சண்டை போடுறாங்க, நடிப்புக்கே அவார்ட் கொடுக்கலாம் போல, நடத்துங்க நடத்துங்க என்று அவளுக்குள் பேசிக்கொண்டாள். விமல் மீண்டும் ஒருமுறை கஷ்டமான நிலையில் இருப்பதை பார்த்த ரத்தோர் ரித்திகாவிடம் பேசி அவனை காப்பாற்ற வேண்டும் என நினைத்தான். ரித்திகா மேடம், விமலுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் என்று ரத்தோர் கேட்டான்.
டான் லெவல் 4ஆம் நிலையில் இருப்பவர்களிடம் சண்டை போடுவது ரத்தோருக்கு பிரச்சனையை கொடுக்கும் என்பதால் வேறு வழியில்லாமல் ரித்திகாவின் உதவியை கேட்டான். ரத்தோரின் பேச்சைக் கேட்டு ரித்திகா சிரித்துக்கொண்டே, எனக்கு ஹெல்ப் பண்ண வந்துட்டு இப்ப என்ன அவருக்கு ஹெல்ப் பண்ண சொல்றீங்க? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நான் எதுக்காக அவருக்காக சண்டை போட முடியும்? அதெல்லாம் என்னால முடியாது என்று கூற ரத்தோர் என்ன செய்வதென தெரியாமல் முழித்துக் கொண்டிருந்தான். விமல் அடி வாங்குவதை அவனால் பார்க்க முடியவில்லை. மீண்டும் ரித்திகாவின் உதவியை மட்டுமே நாட முடியும் என்ற நிலையில் ரத்தோர் ரித்திகாவை பார்த்து, மேடம், நீங்க இப்ப விமலுக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும், இல்லைனா அவன் விமலை கொன்றுவான் போல என்று கூற ரித்திகா அவனை பாவமாக பார்த்து, அப்படியா என்று யோசித்தாள். இதுதான் சரியான தருணம் என்று நினைத்த ரத்தோர் மீண்டும் ரித்திகாவிடம், ஆமா மேடம், ஒருத்தரோட உயிரை காப்பாத்தின புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும், அதனால பிளீஸ் போங்க, போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க என்று கூற ரித்திகாவின் முகம் மாறி, சரி, செத்து போயிருவான்னு வேற சொல்றீங்க, நான் அவருக்கு ஹெல்ப் பண்றேன் என்று கூறி மமூதின் அருகில் சென்றாள். ரித்திகா தன் அருகில் வருவதைக் கண்ட மமூத் வேறு வழியில்லாமல் அவனது இரு கைகளாலும் விமலை தள்ளிவிட்டான். விமல் 3 அடி தள்ளி போய் விழுந்தான். அப்போது மமூத் சண்டையிலிருந்து வெளியே வந்து, போதும் போதும், இதுக்கு மேல நான் சண்டை போட விரும்பல, உங்களை நான் மைண்ட்ல வச்சிருக்கேன். இன்னைக்கு நீங்க எனக்கு நல்ல மரியாதையை கொடுத்துட்டீங்க. இன்னைக்கு நீங்க எனக்கு கொடுத்த மரியாதையை நான் உங்களுக்கு சீக்கிரமே திருப்பி தருவேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க என்று கூறினான். எப்படி இருந்தாலும் சண்டை நீண்ட நேரம் தொடரும், அதனால் பள்ளியில் இதுபோன்ற சண்டை தொடர வேண்டாம் என நினைத்து அனைவரும் அங்கு அமைதியாக நின்றனர். அங்கு மமூதை பிரச்சனையில் சிக்க வைப்பதற்காக நாடகம் நடந்ததைப் போல் அவன் உணர்ந்தான். அதனால் யாருடைய வலையிலும் மாட்டாமல் தப்பிக்க இவ்வாறு முடிவெடுத்தான். அவர்களை பழிவாங்க முடியாவிட்டாலும் மமூத் விமலின் நிலையை மிகவும் மோசமாக்கினான். பின்னர் அங்கிருந்து கிளம்ப ஆரம்பித்து சிறிது நேரத்தில் அங்கிருந்து மறைந்து விட்டான். டான் நிலை 6 இருக்கும் ஃபைட்டர் ஒருவர் ஓட முடிவு செய்யாததால் ரித்திகா அவனை பிடிக்க விரும்பவில்லை. மமூத் ஓடிப்போன பிறகு ரித்திகா கோபமாக விமலை பார்த்தாள். மமூதும் ரத்தோரும் நடத்தும் நாடகம் முடிந்துவிட்டதா என்ற சிந்தனையுடன் ரித்திகா ஏளனமாக பார்த்தாள். அப்போது விமல் மெல்ல ரித்திகாவின் பக்கம் வந்து, ரித்திகா, உனக்கு என் மேல இவ்வளோ அன்பு இருக்கும்னு எனக்கு தெரியாம போயிருச்சு. என்ன ஒருத்தன் அடிக்கிறான்னு தெரிஞ்சதும் நீ எனக்காக அவன் கூட சண்டை போட வந்திருக்க பாத்தியா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று கூற ரித்திகா விமலை கோபமாக பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் விமலுக்கு அந்த பார்வையில் காதல் இருப்பது போல் தெரிந்தது. விமல் ரித்திகாவின் கண்களையே பார்த்து, ரித்திகா, நான் இதை ரொம்ப நாளா உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் அதுக்கான சரியான நேரம் அமைஞ்சிருக்கு. இது வரைக்கும் எந்த பொண்ணுங்க கிட்டையும் நான் இப்படி போய் நின்று பேசினதில்ல. என் வாழ்க்கையில முதல் முறையா நான் பார்த்து வாழ்ந்தா இவங்க கூட தான் வாழணும்னு நினைச்ச ஒரே ஆள் நீங்க தான். ஐ லவ் யூ ரித்திகா என்று கூற ரித்திகா அதிர்ச்சியில் கோபத்தின் எல்லைக்கே சென்று பல்லை கடித்துக்கொண்டு விமல் முகத்தில் பளார் என ஒரு அறை விட்டாள். விமல் நிலை தடுமாறி பக்கத்தில் இருக்கும் கதவில் போய் முட்டி நின்றான். அவனுக்கு ஒரு நிமிடம் நிதானம் தவறி மீண்டும் சுய நினைவிற்கு வந்தபோது அவனால் இந்த அதிர்ச்சியை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. விமல் அவனுடைய மனதில் இருந்ததை கூறிய பிறகு ரித்திகா மிகவும் மகிழ்ச்சியாக அவனை ஏற்றுக்கொள்வாள். அதற்கு பிறகு இருவரும் சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம் என்றெல்லாம் விமல் மனதில் நினைவுகளை சேகரித்து வைத்திருக்க ரித்திகாவின் இந்த அறை அனைத்து நினைவுகளையும் நிலைக்குலையச் செய்தது. விமல் அதிர்ச்சியில் ரித்திகாவை பார்த்து, ரித்திகா, என்னாச்சு உனக்கு? எதுக்காக என்ன அடிச்ச? இப்ப எனக்காக இன்னொருத்தன் கூட சண்டை போட போன, ஆனா இப்ப என்னையே அடிக்கிற, என்னாச்சு ரித்திகா உனக்கு என்று அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டுக்கொண்டே போனான். ரித்திகா எதுவும் பேசாமல் கோபமாகவே இருந்தாள். ரித்திகா விட்ட அறையில் விமலின் முகத்தில் அவளது விரல்கள் பதிந்திருக்க விமல் முகத்தில் கை வைத்துக் கொண்டு, ரித்திகா, சில நேரம் சந்தோஷமா இருக்க, சில நேரத்துல கோபமா இருக்க, உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. இல்ல நான் பேசினது ஏதாச்சும் உன்னை கோவப்படுத்திருச்சா? எதுவும் தப்பா பேசிட்டேனா? ஏதாச்சும் பேசு ரித்திகா என்று கேட்டான். அப்போது வகுப்பறையின் கதவு மெதுவாக திறக்கப்பட்டு உள்ளே இருந்து ஜீவா வெளியே வந்தான். நான் கிளாஸ் எடுக்க ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனா நீங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க என்று விமலை பார்த்து கூற ரித்திகா ஜீவாவை பார்த்து, சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க ஜீவா என்று அவளுடைய மனதிற்குள் நினைத்து கொண்டாள். ஆனால் வெளியே அமைதியான முகத்துடன் நின்றிருந்தாள். வெளியே வந்த ஜீவாவை பார்த்த விமல், ஜீவா, உங்க கிளாஸை டிஸ்டர்ப் பண்ணணும்னு நாங்க ஒன்னும் வரல. உங்க மேல ஸ்கூல்ல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு.
ரத்தோர் சாரோட ஸ்டூடெண்ட் ரிஷியை நீங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி உங்க ஸ்டூடெண்டா மாத்தி இருக்கீங்களா, அதனால உங்களையும் ரிஷியையும் விசாரிக்க போறாங்க என்று கூற ஜீவா சட்டனை எதுவும் புரியாமல் நிற்க, ஜீவா சொல்றது புரியுதா, உங்க மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, ஸ்கூல் ஹெட் உங்களையும் ரிஷியையும் விசாரணைக்கு கூப்பிட்டிருக்காங்க, வர்றீங்களா, வரலனா உங்க மேல நடவடிக்கை எடுத்து உங்களை ஸ்கூல்ல இருந்து வெளியே அனுப்ப வேண்டிய நிலைமை வரும் என்று விமல் கூறினான். விமலுக்கு மமூதை அடிக்க முடியவில்லை என்ற கோபத்தையும் ரித்திகா அவனை அறைந்த கோபத்தையும் எங்கே காட்டுவது என்று தெரியாமல் இருந்தான். அந்த நேரத்தில் ஜீவா வெளியே வர அவனிடம் அனைத்து கோபத்தையும் கொட்டி தீர்த்தான். அப்போது ரித்திகா ஜீவாவை பார்த்து, ஜீவா சார், இதுல ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி இருக்கு, நீங்க போகாதீங்க என்று கூறினாள். ஜீவாவை தவறான வலையில் மாட்ட வைத்து அவனை பள்ளியிலிருந்து வெளியே அனுப்புவதற்காக இவர்கள் திட்டம் போடுகிறார்கள் என்று ரித்திகா புரிந்து கொண்டாள். அதனால் ஜீவாவிடம் அங்கு போக வேண்டாம் என்று கூறினாள். அப்போது ஜீவா விமலை பார்த்து, சரி நான் வரேன் என்று கூறினான். அங்கு போகவில்லை என்றாலும் பிரச்சனை வரும் என்று ஜீவா யோசித்தான். ஆரம்பத்தில் ரிஷிக்கு ஜீவாவிடம் சேர்வதற்கு விருப்பம் இல்லாமல் தான் சேர்ந்தான். ஆனால் இப்போது முழு மனதுடன் இருக்கிறான். அதனால் நம்பிக்கையுடன் வருகிறேன் என்று ஜீவா கூறிவிட்டான். பிறகு விமல் ஜீவாவை பார்த்து, நீ வந்தா மட்டும் போதாது, ரிஷியும் வரணும் என்று கூற ஜீவா வகுப்பறையின் கதவை திறந்து, ரிஷி கொஞ்சம் வெளியே வா என்று கூற ரிஷி வெளியே எழுந்து வந்தான். ஜீவாவின் சொல்லுக்கு ரிஷி கட்டுப்பட்டு நடப்பதை பார்த்த விமலுக்கு லேசாக பயம் வந்தது. ரிஷி ஜீவாவிடம் நன்றாக பழகி இருப்பானோ என்று விமல் பயந்தான். அப்போது ரத்தோர் விமலை பார்த்து, விமல், நீ இதை பத்தியெல்லாம் கவலைப்பட வேண்டாம், ரிஷி என்னோட ஸ்டூடெண்ட், அவன் கண்டிப்பா ஜீவாவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டான், அவனுக்கு ஜீவாவை சுத்தமா பிடிக்காது, நீ எதை நினைச்சும் பயப்பட வேண்டாம் என்று கூறினான். ரத்தோர் இவ்வளவு நம்பிக்கையாக கூறுவதை பார்த்து விமலுக்கும் நம்பிக்கை வந்தது. சரி வாங்க போகலாம் என்று கூற அனைவரும் நடக்க ஆரம்பிக்க ரித்திகாவும் இவர்களுடனே சென்றாள். ரித்திகாவின் முகத்தில் ஏதோ பய உணர்வு இருந்தது. அதை பார்த்த ஜீவா அவளிடம், எதுவும் நடக்காது என்று கூறினான். ஜீவா எல்லா விஷயங்களைப் போல எந்த விஷயத்திலும் அலட்சியமாக இருக்கிறாரோ என்று ரித்திகா பயந்தாள். ரித்திகா ஜீவாவை காதலிக்கவில்லை, ஆனாலும் அவளுக்குள் பயம் இருந்தது. கல்வி பணியக கட்டிடத்தில் எரிக்ஸ் அங்கிருக்கும் சில பெரியவர்களிடம் பேசிக் கொண்டிருந்தார். அவருக்கு வேறு வேலை இருந்ததால் இங்கு வரவேண்டாம் என முடிவெடுத்து விசாரணையை மார்க்ஸிடம் கொடுத்தார். பிறகு அவரது வேலை முடிந்ததால் விசாரணை எவ்வாறு நடக்கிறது என்பதை பார்க்க இங்கு வந்திருந்தார். அங்கிருக்கும் பெரியவர்களுடன் மார்க்ஸும் அமர்ந்திருந்தார். அவருக்கு வயது 60 - 65 இருக்கும். ஜீவாவின் பிரச்சனையை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போது மார்க்ஸ் குறுக்கிட்டு, இந்த பிரச்சனைக்கு முழு காரணம் நான் தான், இது என்னோட கவனக்குறைவால தான் நடந்திருக்கு, டீச்சர்ஸ் எக்ஸாம்ல ஜீவா 0 மார்க் எடுத்ததால நான் தான் அவர்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிக்கிட்டு வாங்கன்னு கேட்டேன், இப்ப அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையா வந்து நிக்குது, என்னோட டார்ச்சர்னால தான் ஜீவா இந்த மாதிரி தப்பான முடிவை எடுத்துட்டாரு போல என்று கூற எரிக்ஸ் குறுக்கிட்டு, அதெப்படி நீ அப்படி சொல்லலாம், நீ சொன்னது 100க்கு 100 சரி, ஆனா அவன் சரியான முறையில மாணவர்களை கூட்டிட்டு வந்திருக்கணும், அதை விட்டுட்டு மாணவர்களை ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டது ரொம்ப தப்பான விஷயம், இதுல உன் பக்கம் எந்த தப்பும் இல்ல, நீ சரியா எல்லாத்தையும் விசாரிச்சு தீர்ப்பு சொல்லணும் என்று கூறினார். இதை கேட்ட மார்க்ஸிற்கு சிறு தைரியம் வந்தது. அது மட்டும் இல்லாமல் ஜீவாவின் மீது கோபமும் வந்தது. எரிக்ஸ் மார்க்ஸை பார்த்து, இப்ப ரத்தோர் சார் பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னு நினைச்சு இத விசாரணைக்கு கொண்டு வந்ததால பரவாயில்ல, இல்லனா இந்த விஷயம் யாருக்கும் தெரியாமலே போயிருக்கும், ரத்தோர் சார் தான் ரொம்ப நல்ல வேலை பண்ணிருக்காரு, அவரை மாதிரி டீச்சர்ஸ் தான் நம்ம ஸ்கூலுக்கு தேவை, மாணவர்களோட படிப்பு தான் முக்கியம், அதை விட்டுட்டு நான் நல்லா இருந்தா போதும்னு நினைக்கிற ஜீவா கையில மாணவர்களை கொடுத்து அவங்களையும் வீணடிக்கிறது ரொம்ப தப்பான விஷயம், அதுவும் மாணவர்களை அவங்க அனுமதி இல்லாம அழைச்சுக்கிட்டு போறதே பெரிய தப்பு என்று கூறினார். பள்ளியில் ஒரே மாணவனை பல ஆசிரியர்கள் தங்களின் மாணவராக மாற்றுவது பல சமயங்களில் நடந்துள்ளது. அவ்வாறான சமயங்களில் இரு ஆசிரியர்களும் தங்களுக்குள் பேசி பிரச்சனையை தீர்த்துக் கொள்வார்கள். இதன் மூலம் அவர்களிடையே வெறுப்போ பகையோ ஏற்படவில்லை. இது மாதிரி நிலையில் பள்ளியின் சூழ்நிலை நன்றாக இருந்தது. ஆனால் சில சமயங்களில் தங்களுக்குள் பேசி பிரச்சனையை தீர்க்க முடியாமல் இருக்கும் ஆசிரியர்கள் விசாரணைக்கு விண்ணப்பித்து இதற்கு தீர்வை அடைவார்கள். மாணவரின் விருப்பம்தான் எப்போதும் முக்கியம் என்பதில் அனைவரும் கவனமாக இருந்தனர். எரிக்ஸின் பேச்சைக் கேட்டு மார்க்ஸின் முகம்
கோபமாக மாறியது. இதை பார்த்த எரிக்ஸ் மகிழ்ச்சியில் சிரிக்க ஆரம்பித்தார். இன்னைக்கு அந்த ஜீவா செத்தான் என்று எரிக்ஸ் மனதில் நினைத்தார். பிறகு கையால் சைகை செய்து அவர்களை உள்ளே வரச் சொன்னார். 2 கனமான கதவுகள் திறக்கப்பட்டன. எதிரில் ஜீவா, ரிஷி, விமல், ரத்தோர், ருத்திகா ஆகியோர் நின்றிருந்தனர். கதவுகள் திறந்து கிடப்பதை பார்த்ததும் அனைவரும் உள்ளே வர ஆரம்பித்தனர். உள்ளே வந்ததும் அனைவரும் கியூவில் நின்றனர். அவர்கள் அனைவரும் நின்றவுடன் எரிக்ஸ் ரத்தோரை பார்த்து, ரத்தோர் சார், நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தீங்களா என்று கேட்க, ரத்தோர் அவசரமாக, ஆமா சார், ரிஷி முதல்ல என்னதான் டீச்சரா செலக்ட் பண்ணி இருந்தான். ஆனா இந்த ஜீவா ரிஷிய ஃபோர்ஸ் பண்ணி அவனுக்கு மன அழுத்தம் கொடுத்து அவனை அவரோட ஸ்டூடெண்டா மாத்தி இருக்காரு. இது பெரிய தப்பு. இதுக்கு எனக்கு நீதி வேணும் என்று கேட்டான். எதற்காக இங்கு அழைக்கப்பட்டான் என்று ரிஷிக்கு தெரியவில்லை. அவனை வெளியே வருமாறு அவனது ஆசிரியர் ஜீவா கேட்டுக்கொண்டதால் அவன் அவ்வாறு செய்தான். ஆனால் இப்போது ரத்தோர் சொல்வதை கேட்டவுடன் அவனுக்கு முழு விஷயமும் புரிந்தது. ரத்தோர் ஜீவாவுடன் இருந்த பகையை தன்னை பயன்படுத்தி பழிவாங்க நினைப்பதாக ரிஷி நினைத்தான். ரத்தோர் சொல்வதை கேட்ட ரிஷி உடனே ஜீவாவை பார்த்தான். ஆனால் வேறு எதுவும் சொல்லும் முன் ஜீவாவின் முகத்தில் பதற்றம் தெரிந்தது. வகுப்பில் மிகவும் அமைதியாக இருந்த ஜீவா இப்போது திருவென முழித்தான். ரத்தோர் கூறுவதை கேட்ட ஜீவா, என்ன ரத்தோர் சார் முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்காரு? நான் எதுக்காக ஒரு ஸ்டூடெண்ட்டை ஃபோர்ஸ் பண்ணி என்னோட ஸ்டூடெண்டா மாத்தணும்? எனக்கு அப்படி எந்த தேவையும் இல்லை. ரிஷி அவனோட விருப்பப்படிதான் என்கிட்ட ஸ்டூடெண்டா வந்தான். நான் அவனுக்கு எந்த அழுத்தத்தையும் கொடுக்கல என்று கூறினான். ஜீவா பேசும்போது பீதியும் அவநம்பிக்கையும் அவன் குரலில் தெரிந்தது. அவனை பார்க்கும் எவரும் அவனது பொய்யை எளிதில் கண்டுபிடித்து விடுவார்கள். ஜீவாவின் இந்த நிலையை ரிஷியால் நம்பவே முடியவில்லை. பயமுறுத்தும் கனவை காண்கிறேனோ என்று நினைத்து திரும்ப கண் சிமிட்டிக் கொண்டிருந்தான். ரிஷி முதலில் மனதில்லாமல் ஜீவாவிடம் சேர்ந்தாலும் முதல் 2 வகுப்புகளுக்குப் பிறகு ரிஷி ஜீவாவால் ஈர்க்கப்பட்டான். ஆனால் இப்போது ஜீவாவின் கண்களில் பயம் இருப்பது ரிஷிக்கு தெளிவாக தெரிந்தது. ஜீவா ரிஷியை பார்த்து, ரிஷி, என்ன இவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க? நீ அமைதியாவே இருக்க. இவங்களுக்கு பதில் சொல்லு. நான் உன்னை கட்டாயப்படுத்தியா என்னோட ஸ்டூடெண்டா இருக்க வச்சேன்? அப்படி இல்லேன்னு அவங்க எல்லாருக்கும் சொல்லி புரிய வை என்று கூறினான். இதை சொல்லும்போது ஜீவா விசித்திரமாக கண் சிமிட்டினான். ரிஷி எதுவும் பேசாமல் என்ன சொல்வதென தெரியாமல் முழித்தான். அங்கு உண்மையில் என்ன நடக்கிறது என்பது இருவருக்கும் நன்றாக புரிந்தது. ஆனால் மற்றவர்கள் ஜீவா ரிஷியை சம்மதிக்க வைப்பதற்காக மிரட்டுவதாக நினைத்தனர். அதனால்தான் ரிஷி மிகவும் பயத்துடன் இருந்தான். ரிஷியின் பயத்தை பார்த்த மார்க்ஸ் கோபத்தில், ஜீவா, நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க. எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சு நடந்துக்கங்க. இங்க உண்மை, நீதி, நேர்மைன்னு மட்டும்தான் இருக்கணும். இல்லனா இங்கிருந்து கிளம்பி வெளியே போயிருங்க. நான் உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு தரேன். நடந்த உண்மையை என்கிட்ட சொல்லிட்டு அமைதியா இங்கிருந்து போங்க. அதான் உங்களுக்கு நல்லது. சும்மா நடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்பவே நீங்க வெளியே போலாம். அப்புறம் உங்களோட டீச்சர் லைசன்ஸையும் நாங்க கேன்சல் பண்ணிடுவோம். இதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங் என்று கூற, அதை கேட்டு ஜீவா எதுவும் பேசாமல் அமைதியானான். ஆனால் இங்கு நடக்கும் விஷயங்களை பார்த்து ருத்திகா மிகவும் பயத்தில் இருந்தாள். எபிசோட் 48. ஜீவா கண்ணசைத்து ரிஷியிடம் பேசியதை பார்த்து மார்க்ஸ் ஜீவாவை திட்டினார். அதற்கு ஜீவா மார்க்ஸை பார்த்து, சார், நீங்க சொல்றது அநியாயமா இருக்கு. ரிஷி அவனோட சொந்த விருப்பத்தோட தான் என்கிட்ட ஸ்டூடெண்டா சேர்ந்தான். ஆனா நீங்க வேற ஏதோ கதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த விசாரணை என் மேல இருக்கிற பர்சனல் பிரச்சனையால போட்டிருக்கலாம். இதை ரத்து செய்யறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் சார் என்று கூறினான். அதை கேட்ட ரத்தோர் கோபத்தில், ஜீவா சார், இதை சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? டீச்சர்ஸ் எக்ஸாம்ல வெறும் 0 மார்க் எடுத்திருக்கீங்க. உங்களை நம்பி ஒரு ஸ்டூடெண்ட் வந்தான்னு நீங்க சொல்லுவீங்க. அதை முட்டாள் மாதிரி நாங்க நம்பிக்கிட்டு விசாரணையை ரத்து பண்ணிட்டு போகணுமா என்று கேட்டுவிட்டு திரும்பி மார்க்ஸை பார்த்து, மார்க்ஸ் சார், ஜீவாவை நம்பாதீங்க. ஜீவா இதுல இருந்து தப்பிக்க இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. இவர் மேலதான் தப்பு இருக்கு. அதனால விசாரணையை ரத்து பண்றத பத்தி பேச வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். இது மத்தவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கணும். இனிமேலாவது ரிஷிக்கு நல்ல படிப்பு கிடைக்கணும் என்று ரத்தோர் கூறினான். ஆனாலும் ஜீவாவின் வார்த்தைகள் உண்மையாகவும் உணர்ச்சிகரமாகவும் ஒலித்தன. ஆசிரியர் தேர்வில் அவன் 0 மதிப்பெண்கள் எடுக்கவில்லை என்றால் அநேகமாக எல்லோரும் அவருடைய வார்த்தைகளை 100% உண்மையாக நம்பியிருப்பார்கள். இதையெல்லாம் கேட்டுவிட்டு மார்க்ஸ் அவர்களை பார்த்து, சரி,
இது முழுக்க முழுக்க உங்களோட விருப்பம்தான். விசாரணை கொடுத்து விசாரிக்க சொல்லி இருக்கீங்க. அதனால கண்டிப்பா நான் விசாரிப்பேன். ஆனா அதுக்கு முன்னாடி இதோட விதிமுறைகளை சொல்லிடுறேன், நல்லா கேட்டுக்கங்க. ரிஷி யார்கிட்ட புடிச்சு விருப்பத்தோட படிச்சான்னு சொல்றானோ அந்த டீச்சர் தான் ஜெயிச்சவங்கன்னு அர்த்தம். தோக்கிறவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். அதனால முதல்ல தண்டனை என்னன்னு முடிவெடுக்கணும் என்று கூறினார். அப்போது இதுவரை அமைதியாக அமர்ந்து அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த எரிக்ஸ், நான் ஏற்கனவே கம்ப்ளைண்ட படிச்சுட்டேன். தோத்தவங்க ஸ்கூலை விட்டு வெளியே போகணும். இதான் ரத்தோரோட ஆசை. ஜீவா, உனக்கு இந்த தண்டனையால ஏதாவது பிரச்சனையா என்று ஜீவாவை பார்த்து கேட்க, ஜீவா சிறிது நேரம் அமைதியாக இருந்தான். எரிக்ஸ் மீண்டும் ஜீவாவிடம், ஜீவா, உனக்கு இதுல விருப்பமா? நீ இதுல தோத்துட்டா ஸ்கூலை விட்டு வெளியே போகணும், சரியா என்று கேட்க, ஜீவா மெல்ல ரத்தோரின் பக்கம் திரும்பி, ரத்தோர், நல்லா யோசிச்சுக்கிட்டீங்களா? நீங்க இந்த ஸ்கூல்ல இருந்து வெளியே போகணும். இன்னொரு முறை கூட நல்லா யோசிச்சுக்கங்க என்று கூறினான். ஜீவா சொல்வதை கேட்டு அனைவரும் அதிர்ச்சியுடன் அவனை பார்க்க தொடங்க, ஜீவாவுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதாக நினைத்தனர். ஜீவா முட்டாள்தனமாக பேசுவதை பார்த்த ரத்தோர், நீங்க என்ன சொன்னாலும் இனிமே இந்த விசாரணையிலிருந்து தப்பிக்க முடியாது என்று கோபமாக கூற, ஜீவா ஒரு நிமிடம் தயங்கி, ரத்தோர், நான் உங்களோட நன்மைக்காக தான் சொல்றேன். ஸ்கூல்ல இருந்து வெளியே போறது ரொம்ப கடுமையான தண்டனையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வேணும்னா இப்படி பண்ணலாம், தோக்கிறவங்களை வெளியே அனுப்புறதுக்கு பதிலா தோக்கிறவங்களுடைய டீச்சர் லைசன்ஸை கேன்சல் பண்ணி அவங்களுக்கு 100 சவுக்கடி கொடுக்கலாம் என்று கூறினான். எல்லோரும் ஒருவரை ஒருவர் பார்க்க ஆரம்பித்தார்கள். ஜீவாவுக்கு உண்மையில் பைத்தியம் பிடித்து விட்டது என்று எல்லோரும் நினைத்தார்கள். பள்ளியிலிருந்து வெளியேற்றப்படுவதை விட இந்த தண்டனை கடுமையாக இருந்தது. இதை ஜீவா தவறுதலாக சொன்னானா என்று கூட யோசித்தார்கள். ஒருவரை பள்ளியிலிருந்து வெளியேற்றினாலும் குறைந்தபட்சம் அவர் ஆசிரியராக இருப்பார். மேஜிக் பள்ளியில் இல்லை என்றால் வேறு ஏதாவது பள்ளியில் ஆசிரியராக பணிபுரியலாம். ஆனால் அவரது உரிமம் ரத்து செய்யப்பட்டால் அவரது அடையாளம் காணாமல் போய்விடும். அவர் எங்கு சென்றாலும் அவர் ஆசிரியர் என்ற பெயருக்கு ஒரு கரையாகவே பார்க்கப்படுவார். மக்கள் அவரை ஒருபோதும் மதிக்க மாட்டார்கள். இதை பற்றி நினைத்த எரிக்ஸ், கல்வி பணியகத்தின் தலைவராக இருந்தும் எந்த ஆசிரியரின் உரிமத்தையும் ரத்து செய்யும் உரிமை அவருக்கு இல்லை. எப்படியாவது மார்க்ஸை வற்புறுத்தி இந்த ஜீவாவின் உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தார். ஆனால் இங்கே இந்த ஜீவாவே இந்த தண்டனையை கோரினான். அதனால் எரிக்ஸின் வேலை எளிதாகிவிட்டது. அதற்கு மேல் 100 சவுக்கடி கேட்டது மேலும் அவருக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. சவுக்கடி என்பது நாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு சிறப்பான தண்டனை. மிகவும் கடினமான குற்றவாளிகளுக்கு மட்டுமே அது பயன்படுத்தப்பட்டது. அதை பயன்படுத்தப்பட்டவுடன் அடிபட்டவன் தனது தோலை மனித உடலிலிருந்து பிரித்தெடுக்கும் அளவுக்கு வலியை அனுபவிப்பான். மேலும் அவன் கடுமையான வலியில் இருப்பான். ஆனால் அவர்கள் மேலே இருந்து எவ்வளவு வேதனைப்பட்டாலும், அவர்களின் உடலில் எவ்வளவு காயம் ஏற்பட்டாலும் இந்த சவுக்கு ஆயுதம் மனித உணர்வுக்கு தீங்கு விளைவிக்கவில்லை. ஒருவன் எவ்வளவு சக்தி வாய்ந்தவனாக இருந்தாலும் சவுக்கடியின் தண்டனை முடிவதற்குள் அவன் பாதி மரணமடைந்திருப்பான். எல்லோரும் ஜீவாவை பைத்தியக்காரனை பார்ப்பது போல் பார்க்க ஆரம்பித்தனர். முக்கியமாக ரித்திகாவிற்கு ஜீவாவின் மனநிலையை நினைக்கும் போது அவளுக்கு தலை சுற்ற ஆரம்பித்தது. அவளால் ஜீவாவை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. ஜீவாவை ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்புறதுக்காக விமலும் ரத்தோரும் நாடகம் போட்டு எல்லாத்தையும் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. அது தெரியாம அவங்க சொல்றதுக்கெல்லாம் ஜீவா ஆமான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு என்னதான் ஆச்சு? உண்மையாவே இங்க நடக்கிறது எதுவும் அவருக்கு புரியலையா, இல்ல புரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காரா? ஆனா இவர் தண்டனையை குறைக்க சொல்லி இருந்தா கூட பரவாயில்ல, தண்டனையை அதிகமாக்கி கொடுத்துட்டாரு. இப்ப இவங்களுக்கு இன்னும் சந்தோஷமா தானே இருக்கும் என்று மனதில் நினைத்து வேதனைப்பட்டாள். அப்போது ரத்தோர் ஜீவாவை பார்த்து, ஜீவா, நீங்க தான் இந்த தண்டனையை சொல்லியிருக்கீங்க. கடைசியில அடி வாங்கிக்கிட்டு இருக்கும் போது எங்க மேல குறை சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க, இப்பவே சொல்லிட்டேன் என்று கூறி பக்கத்தில் இருக்கும் எரிக்ஸை பார்த்து, எரிக் சார், இதுக்கு நல்ல நியாயம் கிடைக்கும்னு நான் நம்புறேன். தோக்கிறவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் என்று கூறினான். ஜீவாவின் கோரிக்கையை ரத்தோர் மிக எளிதாக ஒப்புக்கொண்டதைக் கண்டு ரிஷி தலையில் அடித்துக் கொண்டான். அவன் சிந்திக்கத் தொடங்கினான். ரத்தோர் சார் எதுக்காக இந்த தண்டனையை ஒத்துக்கிட்டாரு? ஆனா உண்மையாவே ஜீவா சார் ரொம்ப புத்திசாலி. தனக்கு எதிரில் இருக்கிறவங்களுக்கு நல்ல நம்பிக்கையை கொடுத்து அவங்கள தூண்டி விட்டு இப்ப சூழ்நிலைய அவருக்கு ஏத்த மாதிரி மாத்தி தண்டனைய ரொம்ப கடுமையா மாத்திட்டாரு என்று ரிஷி மனதில் நினைத்து கொண்டான். ஒருவேளை ரத்தோர் தன் மரணத்தை தானே முத்திரை குத்தி கொண்டதை கூட உணராமல் இருக்கலாம். ஜீவா ஆசிரியராக இருப்பது நல்லது, இல்லாவிட்டால் என் வாழ்க்கையே அழிந்திருக்கும் என ரிஷி மனதிற்குள் நினைத்து கொண்டான்.
பிறகு எரிக்ஸ் அவர்களை பார்த்து, அப்படின்னா சரி, 2 தரப்புலையும் தண்டனையை ஒத்துக்கிட்டதால இப்ப விசாரணைக்கான செய்முறையை ஆரம்பிக்கலாம் என்று கூறினார். பின்னர் அவர் 2 படிகப் பந்துகளை எடுத்தார். அவை ஒவ்வொன்றும் ஒரு தர்பூசணி அளவு இருந்தது. அவற்றை எடுத்து தன் முன்னிருந்த மேசையில் வைத்தார். அது முற்றிலும் வெளிப்படையாக இருந்தது. மேலும் அதிலிருந்து ஒரு சூடான ஒளி வெளிப்பட்டது. அதை எடுத்து எரிக்ஸ் சுற்றி இருப்பவர்களை பார்த்து, இந்த பந்து படிகத்தால ஆனது. இதுல ஜீவாவும் ரத்தோரும் அவங்களுடைய ஒரு துளி ரத்தத்தை செலுத்தணும். அதுக்கப்புறம் ரிஷி இதை தொடுவான். இந்த பந்துல ஆசிரியரோட நம்பிக்கை நிலை தெரியும். அப்ப ரிஷியோட உண்மையான விருப்பம் வெளிப்படும். ரிஷி யார் மேல அதிக நம்பிக்கை வச்சிருக்கானோ அந்த டீச்சர் வின் பண்ணுவாங்க. ரிஷியால உண்மையை மட்டும்தான் இது மூலமா சொல்ல முடியும். உங்களுக்கு வேற ஏதாவது கேட்கணுமா என்று எரிக்ஸ் கேட்க, இல்லை என்று ஜீவாவும் ரத்தோரும் கூறினார்கள். செயல்முறை மிகவும் எளிமையானது. படிகக்கல்லின் உதவியுடன் மாணவரின் மனதை எட்டி பார்க்க முடியும். எந்த ஆசிரியரின் மீது மாணவனுக்கு அதிக நம்பிக்கை இருக்கிறதோ அந்த ஆசிரியர் வெற்றி பெறுவார். இந்த செயல்முறையின் விதிகள் எளிமையானவை. ஆனால் இந்த வகையான படிகக்கல் மிகவும் விலை மதிப்பற்றது. மேலும் அதை எங்கிருந்தும் வாங்குவது அல்லது கண்டுபிடிப்பது எளிதல்ல. மேலே இருந்து ஒரு கல்லை ஒரு முறை மட்டுமே பயன்படுத்த முடியும். அதனால்தான் பள்ளிக்கூடம் தேவையின்றி இதை பயன்படுத்த அனுமதிக்கவில்லை. செலவை பொறுத்தவரை முழு செயல்முறையின் செலவையும் இழந்த ஆசிரியர் ஏற்க வேண்டும். ரத்தோர் மற்றும் அனைவரின் பார்வையிலும் ஜீவா 0 மதிப்பெண்கள் எடுத்த பயனற்ற ஆசிரியராக இருந்தவன். நுழைவுத் தேர்வில் ரிஷி முதல் 100 இடங்களுக்குள் வந்தான். இவ்வளவு புத்திசாலி மாணவனால் எப்படி ஜீவா போன்ற ஆசிரியரை தேர்ந்தெடுக்க முடியும் என்ற எண்ணம் இருந்தது. இந்த செயல்முறை தொடங்கியவுடன் ஜீவா மானத்தை இழக்க நேரிடும். அதன் பிறகு அவமானத்தில் பள்ளியை விட்டு வெளியேற்றப்படுவது மட்டுமல்லாமல் செலவுக்கு பணம் இல்லாமல் பாமரனாக மாறி மீதியுள்ள மரியாதையும் அழிந்துவிடும். ஒரு அம்புக்குறியால் 3 இலக்குகள் தாக்கப்படும் என்பது இவர்களது நோக்கமாயிருந்தது. எல்லோரும் அமைதியாக இருக்க எரிக்ஸ் ஸ்டார்ட் என்று கூறினார். ஜீவா மற்றும் ரத்தோர் ஒவ்வொருவரும் பந்தின் அருகே சென்று தங்கள் இரத்தத்தின் ஒரு துளியை அதில் வைத்தனர். பந்திலிருந்து மங்கலான வெளிச்சம் வரத் தொடங்கியது மற்றும் அவர்களின் முகம் பந்தில் தெளிவாக தெரிந்தது. அப்போது எரிக்ஸ் ரிஷியை பார்த்து, போ என்று கூற அவன் நடந்து சென்று ஒரு பந்தை அவனது 2 கைகளாலும் எடுத்தான். பந்திலிருந்து பிரகாசமான ஒளி வரத் தொடங்கியது. ரிஷியின் உடல் முழுவதும் அந்த ஒளியால் பிரகாசிக்கத் தொடங்கியது. ரிஷி மூடிய கண்களுடன் மாயா உலகில் தொலைந்து போனான். அவனை பார்த்த மார்க்ஸ் மற்றவர்களுக்கு என்ன நடக்கிறது என்பதை விளக்கினார். இந்த வகையான படிகக் கல்லுக்கு சில மந்திர சக்தி இருக்கு. அதை தொட்டதும் அந்த நபர் மாயையான உலகத்துக்கு போயிருவாங்க. அவங்க மனசுல இருக்கிற உண்மையான விஷயத்தால மட்டுமே அவங்களால எல்லாத்தையும் செய்ய முடியும். இதுல யாரும் செய்கை காமிச்சு யாரையும் மிரட்ட முடியாது. ரிஷியோட மனசுல என்ன இருக்கோ அது நமக்கு தெரிஞ்சிரும் என்று மார்க்ஸ் கூறினார். ஒரு மாணவர் உண்மையில் கட்டுப்படுத்தப்படாவிட்டால் அந்த மாணவர் அந்த ஆசிரியரை நம்ப மாட்டார். மாறாக அவர் ஆசிரியரை வெறுப்பார். மேலும் அந்த வெறுப்பு அந்த பந்தில் பிரதிபலிக்கும். அதனால்தான் மாணவர்களின் விருப்பத்தின் உண்மையை தெரிந்து கொள்ள படிக சரிபார்ப்பு மிகவும் துல்லியமான மற்றும் நேரடியான வழியாகும். எரிக்ஸ் கல்லை பார்த்து, இந்த கல் நிச்சயமா சரியான பதில நமக்கு கொடுத்துரும். இதோட அதிகபட்ச நிலை 100, குறைந்தபட்ச நிலை 0. எத்தனை பாயிண்ட் இதுல வருதோ அதுக்கு ஏத்த மாதிரி அந்த மாணவர் ஆசிரியர் மேல நம்பிக்கை வச்சிருக்கான்னு அர்த்தம் என்று கூறினார். பொதுவாக ஒரு மாணவருக்கும் ஆசிரியருக்கும் இடையே 30 நிலைகள் மட்டுமே இருக்கும். சிறந்த ஆசிரியர்கள் கூட அதிகபட்சம் 50 நிலைகளை எடுக்கலாம். இவ்வளவு நம்பிக்கையை பெறுவதும் பெரிய விஷயம். முழு நாட்டிலும் ஓரிரு ஆசிரியர்களால் மட்டுமே இந்த நிலையை அடைய முடிகிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக குழந்தையின் பெற்றோரின் மீதான நம்பிக்கையும் நிலை 60ஐ சுற்றி வருகிறது. பள்ளி துவங்கி 2 நாட்கள்தான் ஆகியிருந்தது. ஜீவா ஏற்கனவே ஒரு பயனற்ற ஆசிரியராக அறியப்பட்டவன். அவன் தனது மாணவர்களுக்கு உறுதியளிக்க முடியாது. ஒரு அரை முட்டாள் கூட இதை நன்றாக புரிந்து கொள்ள முடியும். எதற்காக இதற்கு ஜீவா ஒப்புக்கொண்டான் என்பது அங்கு யாருக்கும் தெரியவில்லை. ஆசிரியர்கள் பல நிலைகளில் இருந்தனர். சிறிய, நடுத்தர மற்றும் உயர்நிலை. கீழ்நிலை ஆசிரியர்களில் ஜீவா வருவான்.
விமலும் ரித்திகாவும் ஏற்கனவே உயர்நிலை ஆசிரியர்களாக எண்ணப்பட்டவர்கள். பெரும்பாலான ஆசிரியர்கள் உயர்நிலைக்கு மட்டுமே செல்ல முடியும். சில பள்ளிகளில் மட்டுமே சிறந்த மற்றும் பிரபலமான ஆசிரியர்களும் உயர்நிலை ஆசிரியர்களாக இருந்தனர். உயர்நிலைக்கு மேல் முதுநிலை ஆசிரியர்கள் இருந்தனர். முதுநிலை ஆசிரியர்கள் தங்கள் திறமை மற்றும் மரியாதைக்காக மட்டும் அறியப்படவில்லை. தொழில்நுட்பம் பற்றிய மிக ஆழமான அறிவையும் அவர்கள் கொண்டிருந்தனர். அவர்களால் ஒவ்வொரு நுட்பத்தையும் வெவ்வேறு கோணத்தில் பார்க்க முடிந்தது. எந்த குழந்தையும் அவர்களிடம் படித்த பிறகு பெரியவனாக மாறுவது உறுதி. முதுநிலை ஆசிரியரிடமிருந்து படிக்க வேண்டும் என்பது ஒவ்வொரு மனிதனின் கனவாக இருந்தது. ஆசிரியர் என்பது ஒரு சிறிய தொழில். ஆனால் யாராவது முதுகலை ஆசிரியரானால் அவர் உயர்ந்த தொழில்களில் ஒருவராக கருதப்படலாம். மேலும் சிலர் அதை மிக உயர்ந்த தொழிலாக கூட கருதினர். இது இயற்கையானது. ஏனென்றால் தொழிலுக்கு மக்களை சேகரிக்கும் அசாத்தியமான திறன் இருந்தது. கொல்லன், போர்வீரன், மருந்து தயாரிப்பாளர் போன்ற மிகவும் பிரபலமான தொழில்களால் கூட ஒரு எஜமானரைப் போல மக்களை சேகரிக்க முடியவில்லை. ஆசிரியர் உலகில் எண்ணற்ற மாணவர்கள் இருந்தனர். மேலும் மாஸ்டர் டீச்சர் சாதாரண ஆசிரியரை விட அதிகமான மாணவர்களை கொண்டிருந்தார். பயிற்றுவிக்கப்பட்ட ஒவ்வொரு நிபுணரும் ஒரு முதன்மை ஆசிரியரின் மாணவர்களாகவும் இருக்க முடியும். அவர்கள் அனைவரும் அந்த ஆசிரியரின் ஒரு அழைப்பின் பேரில் அவருக்கு ஆதரவாக வருவார்கள். அவற்றை மறுக்கும் தைரியமும் விருப்பமும் யாருக்கும் இல்லை. ஒருமுறை ஒரு பெரிய நாட்டின் அரசன் ஒரு தலைசிறந்த ஆசிரியரை கோபப்படுத்தியதாக கூறப்படுகிறது. அந்த ஆசிரியரின் ஒரு அழைப்பின் பேரில் அந்த அரசனை பழிவாங்க ஆயிரக்கணக்கான டான் 8ஆம் நிலை நிபுணர் போராளிகள் வந்தனர். மேலும் அவர்கள் ஒரே நாளில் முழு நாட்டையும் அழித்தார்கள். மேலும் முழு அரச குடும்பமும் கொல்லப்பட்டது. அவனுடைய ஒரு சந்ததியும் பிழைக்கவில்லை. இந்த காரணத்திற்காக ஒரு நபர் யாரையும் கோபப்படுத்த முடியும். ஆனால் தவறுதலாக கூட அவர் ஒரு முதன்மை ஆசிரியரை கோபப்படுத்தக்கூடாது. அவருடைய மாணவர்கள் எத்தனை பேர் என்று யாருக்கும் தெரியாது. மேலும் அவருடைய மாணவர்களாக இருந்த எத்தனை வல்லுநர்கள் அவர் மத்தியில் உலவுகிறார்கள் என்பதும் தெரியாது. அவர்களை கோபப்படுத்துவது தேன்கூட்டில் கை வைப்பது போல் இருந்தது. ஒருவன் கை வைத்தவுடன் இறக்கவில்லை என்றால் அவன் முடமாகி விடுவான். ஆனால் முதுகலை ஆசிரியர் பதவி கிடைப்பது அவ்வளவு எளிதல்ல என்று இன்னொரு விஷயமும் இருந்தது. அதற்கு பல நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டியிருந்ததுடன் தொடர்ந்து மாணவர்களின் நம்பிக்கையை வெல்வதும் சமமாக முக்கியமானது. மார்க்ஸ் இவற்றை பற்றியெல்லாம் அங்கு இருப்பவர்களிடம் கூறிவிட்டு இப்போது முக்கியமான விஷயம் ஒன்றை கூறினார். ஒரு நல்ல டீச்சர் மாஸ்டர் ஆகணும்னா அவரோட மாணவர்களை நம்பிக்கையா வச்சுக்கணும். அப்படி அந்த மாணவர்கள் நம்பிக்கை வைக்கும் போது இந்த படிக கல்லுல இருக்கிற பாயிண்ட் அதிகமாகும். இதுவரைக்கும் 60 பாயிண்ட் வந்துட்டாலே அவங்களுடைய ஆசிரியர் நல்ல மாஸ்டர்னு அர்த்தம். அவர்தான் தலை சிறந்த ஆசிரியர். அதாவது பெற்றோர்கள் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய மாணவர்கள் ஆசிரியர் மேல எப்ப முழுமையா வைக்கிறாங்களோ அப்பதான் அவங்க மாஸ்டர் ஆகிறாங்க என்று மார்க்ஸ் கூறினார். வாழ்நாள் முழுவதும் ஒன்றாக இருந்தாலும் பெற்றோருக்கும் குழந்தைக்கும் இடையிலான நம்பிக்கையின் அளவு 60 மதிப்பெண்களாக இருக்க முடியும். அப்படியானால் ஒரு ஆசிரியருக்கு இவ்வளவு குறுகிய காலத்தில் தனது மாணவர் மீது இவ்வளவு நம்பிக்கையை ஏற்படுத்துவது மிகவும் கடினமான விஷயமாக இருந்தது. அதனால்தான் நாடு முழுவதும் ஒரு முதுகலை ஆசிரியர் என்று குறிப்பிடப்படவில்லை. அதன் விதிமுறைகள் மிகவும் கடினமாக இருந்தன. எரிக்ஸ் இதை பற்றி கேட்கும்போது அவருக்கு அதிகமாக 40 மதிப்பெண்கள் எடுத்தாலே அவர் நல்ல ஆசிரியர்தான் என்ற எண்ணம் வந்தது. நம்பிக்கையை பெறுவது எவ்வளவு கடினமாக இருந்ததோ அதை இழப்பதும் சமமாக இருந்தது. ஒரு சிறிய தவறு கூட நம்பிக்கையை உடைக்க பயன்படுகிறது. அது அவ்வளவு கடினமாக இல்லாவிட்டால் மாஸ்டர் டீச்சராவது அவ்வளவு கடினமாக இருக்காது. அதனால்தான் அவர்களுக்கு இவ்வளவு மரியாதை கொடுக்கப்படுகிறது. இங்கு இவர்கள் அனைவரும் ஆசிரியரின் படிகக்கல்லின் மதிப்பெண்களை பற்றி பேசிக் கொண்டிருக்க ரித்திகாவின் எண்ணம் முழுவதும் ஜீவாவின் மீதே இருந்தது. ரிஷி கல்லை தொட்ட பிறகு ஜீவாவின் நிலையை குறித்து அவள் மிகவும் வருத்தப்பட்டாள். அவளை பொறுத்தவரை ஜீவாவும் விமலும் 2 வெவ்வேறு வாழ்க்கையில் வாழ்பவர்கள். ரித்திகா இல்லாமல் இருந்திருந்தால் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசியிருக்க மாட்டார்கள். அதனால்தான் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உருவாகின. அதன் காரணமாக ஜீவா 100 சவுக்கடிகளை சந்திக்க நேரிட்டால் மற்றும் அவரது ஆசிரியர் உரிமம் ரத்து செய்யப்பட்டால் அவளால் அவளை மன்னிக்கவே முடியாது. நீண்ட நேரம் ஜீவாவையே பார்த்து கொண்டிருந்த ரித்திகா அவன் அடி
அடி வாங்குவதை பார்க்க முடியாது என நினைத்து அங்கிருந்து கிளம்ப முடிவெடுத்தாள். ஆனால் விமல் அவளை தடுத்து இங்கு இருந்தே ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினான். அதற்கு ரத்தோரும் விமலுக்கு ஆதரவாக தேர்வு நடக்கும்போது யாரும் வெளியே செல்ல அனுமதி இல்லை என ரித்திகாவை தடுத்து விட்டான். ரத்தோர் இப்போது வெற்றி பெற்றது போல மிகுந்த பெருமிதத்துடன் இருந்தான். அதை பார்த்த ரித்திகாவிற்கு மேலும் பதட்டம் அதிகமானது. எபிசோட் 49. ரித்திகா பதட்டத்தில் இருப்பதை பார்த்த மகிழ்ச்சியில் இருந்த விமல் இப்போது ஜீவாவை பார்த்து, நம்ம மேஜிக் ஸ்கூல் ரொம்ப பெஸ்டான ஸ்கூல்னு பெயர் வாங்கின ஸ்கூல். ஒரு மாணவன் அவனோட ஆசிரியருக்கு 10க்கும் குறைவான மார்க் கொடுத்தா அவனுக்கு ஆசிரியர் மேல சுத்தமா நம்பிக்கையே இல்லைன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அந்த ஆசிரியரை ஊர்ல எல்லாரும் காமெடியா தான் பாப்பாங்க. அந்த நிலைதான் ஜீவாவுக்கும் வரப்போகுது. ஆனா ஜீவா ஏற்கனவே காமெடியா தான் இருக்காரு. அதனால இதெல்லாம் அவருக்கு புதுசா இருக்காதுன்னு நினைக்கிறேன் என்று கூறி சத்தமாக சிரித்தான். ஜீவாவை அவர்கள் கேலி செய்வதை பார்த்து ரித்திகா மிகவும் வெட்கப்பட்டாள். இன்னும் சிறிது நேரத்தில் ஜீவாவின் வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகிறது. ஜீவாவுக்கு சவுக்கடி கிடைக்கப் போகிறது. இனி அவர் ஆசிரியராக மேஜிக் பள்ளியில் தொடர முடியாது என்றெல்லாம் ரித்திகாவின் மனதில் எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. ஆனால் இதை பற்றிய எந்த பயமும் இல்லாமல் அவர்களின் கேலியையும் பொருட்படுத்தாமல் ஜீவா அமைதியாக நின்று கொண்டிருந்தான். இது ரித்திகாவிற்கு ஆச்சரியத்தை தந்தது. முடிவுக்காக காத்திருந்த மார்க்ஸ் சிறிது நேரம் யோசித்துவிட்டு, இந்த ரிஷியை இங்க கூட்டிக்கிட்டு வந்தது ரத்தோர் சார்தான், அதனால அவர் மேல ரிஷிக்கு அதிகம் நம்பிக்கை இருக்கும். அதை வச்சு பார்க்கும்போது ரத்தோர் குறைஞ்சது 18-19 மார்க் வாங்குவாரு. ஆனா 20 வாங்குறது கஷ்டமான விஷயம்தான். ஆனா ஜீவாவை பொறுத்த வரைக்கும் அவர் உண்மையாவே ரிஷிக்கு அழுத்தம் கொடுத்திருந்தா அவருக்கு நெகட்டிவா தான் மார்க்ஸ் வரும் என்று கூற, எரிக்ஸ் அவரிடம், ரிஷிக்கு ஆசிரியர் மேல நம்பிக்கை இல்லைன்னா நெகட்டிவ் மார்க் தான் வரும், ஆனா அதனால ஸ்கூலோட மதிப்பு குறைஞ்சிருமே, அதுக்கு நீங்க ஏதாச்சும் பண்ணணும் என்று கூற, மார்க்ஸ் அவரிடம், கண்டிப்பா என்னோட சைட்ல இருந்து நான் ஆக்ஷன் எடுப்பேன். உண்மையாவே ஜீவா ரிஷிக்கு அழுத்தம் கொடுத்து அவனை ரொம்பவும் ஃபோர்ஸ் பண்ணி அவரோட ஸ்டூடெண்டா மாத்தி இருந்தா நான் இங்க உயர் அதிகாரிங்கிற வகையில அவரை இங்க இருக்க அனுமதிக்க மாட்டேன். இந்த விஷயத்தை பத்தி அசோசியேஷனுக்கு தகவல் சொல்லி ஜீவாவோட லைசன்ஸை கேன்சல் பண்ண சொல்லி அழுத்தம் கொடுப்பேன் என்று கூறினார். மார்க்ஸின் வார்த்தைகளை கேட்டு எரிக்ஸிற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. பிறகு பந்துகளை பார்த்துவிட்டு, ரிசல்ட் வரப்போகுது என்று எரிக்ஸ் கூறினார். அதன் பிறகு 2 பந்துகளிலிருந்தும் வெளிச்சம் லேசாக வர ஆரம்பித்தது. அறை பழையபடி திரும்ப ஆரம்பித்தது. மெதுவாக வெளிச்சம் வருவதை பார்த்து ரத்தோரின் கண்களும் ஒளிர்ந்தன. இம்முறை அவன் தன் மாணவனான ரிஷியை திரும்ப பெறுவது மட்டுமின்றி ஜீவாவை பள்ளியிலிருந்து தூக்கி எறிந்துவிட்டு விமலின் தயவையும் பெறுவதாக திட்டம் போட்டிருந்தான். இவ்வளவு சக்தி வாய்ந்த நபர்கள் அவனை சுற்றிலும் இருப்பதால் இந்த பள்ளியில் ரத்தோர் வசதியாக வாழ்வது மிகவும் எளிது. சில வருடங்களில் அவன் உயர்நிலை ஆசிரியராகவும் ஆகிவிடலாம். வெளிச்சம் பிரகாசிப்பதை நிறுத்தியது மற்றும் பந்தில் ஒரு மதிப்பெண் நின்றது. பந்தில் எழுதப்பட்ட மதிப்பெண்ணை அனைவரும் படிக்க ஆரம்பித்தனர். ரத்தோர் சிரித்துக்கொண்டே, ரிஷிக்கு என் மேல நம்பிக்கை அதிகமாதான் இருக்கும், கண்டிப்பா என்னோட மார்க்கு 20க்கும் மேலதான் இருக்கும் என்று கூறி பெரும் நம்பிக்கையில் இருந்தான். ரிசல்ட்டை பார்த்து கொண்டே இருக்க அதில் மதிப்பெண்கள் வந்தது. இது எப்படி என்று கூறி ரத்தோர் அதிர்ச்சியானான். அதில் ரத்தோருக்கு வந்த மதிப்பெண்கள் வெறும் 10 மட்டுமே. அதைக் கண்டு அங்கிருக்கும் அனைவரும் அதிர்ச்சியில் இருக்க, ஜீவா மட்டும் அமைதியாக மதிப்பெண்களையே பார்த்து கொண்டிருந்தான். ரத்தோர் ஒரு நிமிடம் முன்பு ரிஷி தன் மீது அதிக நம்பிக்கை வைத்திருப்பதாக எல்லோரிடமும் சொல்லிக் கொண்டிருந்தான். ஆனால் இப்போது இங்கிருக்கும் மதிப்பெண் ரத்தோருக்கு ஒரு அறையாக தோன்றியது. அப்போது ஜீவா ரத்தோரை பார்த்து, இந்த மார்க் தான் உங்களுக்கு பெருமையான மார்க்கா என்று கேட்டான். அது ரத்தோருக்கு பெரும் அவமானமாய் இருந்தது. ரத்தோர் கோபத்தில் ரிஷியை பார்த்து, ரிஷி, உன்னை இங்க கூட்டிக்கிட்டு வந்ததே நான் தான், இவ்வளவு நாள் உன்னை பாதுகாத்துக்கிட்டதும் நான் தான், ஆனா என் மேல உனக்கு இவ்வளவுதான் நம்பிக்கையா? உன்னை பத்தி நினைச்சாலே எனக்கு அவமானமா இருக்கு என்று திட்டினான். ரத்தோர் மட்டுமின்றி அங்கிருக்கும் எரிக்ஸும் மார்க்ஸும் மதிப்பெண்களை பார்த்து அதிர்ச்சியில் இருந்தனர். அப்போது மார்க்ஸ் ரத்தோரை பார்த்து, இந்த மார்க்குக்காகத்தான் விசாரணையே நடத்தியே ஆகணும்னு கம்பல் பண்ணி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணீங்களா ரத்தோர்? இவ்வளவுதான் ஒரு ஸ்டூடெண்ட் உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கையா? ரிஷிய பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அல்லது உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நீங்க விசாரணைக்கு ஏற்பாடு பண்ணி இருக்கணும். ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் என்று கூறினார். இப்போது ரத்தோர் அவன் பக்கத்தில் இருக்கும் விமலின் முகத்தை பார்த்தான்.
விமலின் முகம் கோபத்தில் சிவந்து காணப்பட்டது. விமல் பயந்ததைப் போலவே ரத்தோரின் மீது ரிஷிக்கு பெரிய அளவில் நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. ரத்தோர், உன்னை நம்பி நான் விசாரணைக்கு ஏற்பாடு பண்ணினேன். ஆனா நீ என்ன நல்லா அசிங்கப்படுத்திட்ட. எப்படி உனக்கு ரிஷி மேல அவ்வளோ நம்பிக்கை வந்துச்சு என்று மிரட்டும் தொனியில் கேட்டான். அதற்கு என்ன சொல்வது என தெரியாமல் ரத்தோர் முழித்தான். பிறகு ரத்தோருக்கு ஒரு நல்ல யோசனை வந்தது. விமல், நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. ரிஷி எப்பவுமே எல்லார் மேலையும் நம்பிக்கைய குறைவாதான் வைப்பான். இதுவும் அதே மாதிரிதான் இப்பவும் இருக்கும். இது என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. ஆனா ஜீவா மேல இந்த நம்பிக்கையே இருக்காது. அதனால நீங்க அதை நினைச்சு ஃபீல் பண்ண வேண்டாம். போட்டி யார் அதிகமான மதிப்பெண் எடுக்கிறாங்கன்னு தான். அதனால வெயிட் பண்ணுங்க, ஜீவாவோட ரிசல்ட்ட பாப்போம் என்று கூறினான். இப்போது அனைவரும் இரண்டாவது பந்தை நோக்கி பார்த்தனர். ரித்திகாவிற்கு சிறிது பதட்டமாக இருந்தது. ஏன் இன்னும் ஜீவாவோட மார்க் மட்டும் வராம இருக்கு என்று கேட்க, அதற்கு யாரும் பதில் கூறும் முன் விமல் அவசரமாக, ரித்திகா மேடம், இது மனசு சம்பந்தப்பட்டது. ரிஷியோட ஆழ் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த பந்து ரிசல்ட்ட கொடுக்கும் என்று கூறினான். விமல் ரித்திகாவிடம் பேசி நெருக்கமாகலாம் என நினைத்தான். ஆனால் அவளோ முழு கவனத்தையும் ஜீவாவின் மீது வைத்திருந்தாள். ரிஷி சற்று பயத்துடன் மற்றொரு பந்தையே பார்த்து கொண்டிருந்தான். அப்போது அந்த பந்தில் இருக்கும் வெளிச்சம் அதிகமானது. கொஞ்சம் கொஞ்சமாக மதிப்பெண்கள் வர ஆரம்பித்தது. சிறிது வினாடிகளிலேயே மதிப்பெண்கள் வர அனைவரும் அதை பார்த்து அதிர்ச்சியில் இருந்தனர். இது எப்படி நடந்துச்சு? இது சாத்தியமே இல்ல என்று விமல் கூறினான். ரிஷி ஜீவாவின் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையின் மதிப்பு 64. அந்த அரங்கமே அதிரும் அளவுக்கு அந்த ஒளி வெளிப்பட்டது. அவர்கள் அனைவரும் ஆச்சரியத்தின் உச்சியில் இருந்தனர். அது மட்டும் இல்லாமல் ரத்தோரின் மீது அளவு கடந்த கோபத்திலும் இருந்தனர். ரத்தோர் இதை சுதாரித்துக் கொண்டு நிலைமையை மாற்ற விரும்பினான். இது எப்படி சாத்தியம்? 0 மார்க் வாங்கின டீச்சருக்கு எப்படி இவ்வளோ நம்பிக்கை இருக்கிற ஸ்டூடெண்ட் கிடைக்கும்? பெற்றோர்களுக்கே 60 தான் இருக்கும். ஆனா ஸ்கூல் ஆரம்பிச்சு 2 நாள் தான் ஆச்சு. அதிகமான டைம் ரிஷி ஜீவாவோட இருந்தாலும் மேக்சிமம் 30 மணி நேரம் தான் இருந்திருப்பான். அதுக்குள்ள எப்படி இவ்வளோ நம்பிக்கையை வச்சிருக்க முடியும் என்று கூறினான். இதை பற்றி அனைவரும் சிந்திக்க ஆரம்பித்தனர். உடனே எரிக்ஸ் இதில் குறுக்கிட்டு, ஆமா, ரத்தோர் சொல்றதோ சரிதான். அதெப்படி இவ்வளோ மார்க் எடுக்க முடியும்? பெரிய பெரிய டீச்சர்ஸே இவ்வளோ மார்க்ஸ் எடுத்தது இல்ல. இதுல ஏதோ தப்பு இருக்கு என்று கூறினார். இங்கு அனைவருக்குள்ளும் குளறுபடிகள் போய்க் கொண்டிருக்க ரித்திகா மகிழ்ச்சியின் எல்லையில் இருந்தாள். அவளுக்கு மகிழ்ச்சியை எப்படி வெளிக்காட்டுவது என்றே தெரியவில்லை. எப்படி இது நடந்தது என்ற ஆச்சரியம் அவளுக்குள் இருந்தாலும் இதை பற்றின பெருமிதம் அவளிடம் அதிகமாக இருந்தது. அவள் ஜீவாவை பார்த்தாள். ஜீவா முன்பு எப்படி இருந்தானோ அதே மாதிரி இப்போதும் நின்று கொண்டிருந்தான். ஜீவா உணர்ச்சியற்றவனா என்ற சந்தேகம் அவளுக்கு எழுந்தது. எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கிறது, ஆனால் இதை பற்றி சற்றும் மகிழ்ச்சி இல்லாமல் ஜீவா நிற்கிறார் என்ற கோபமும் இருந்தது. ஆனால் ஜீவா இதை முன்பே யூகித்திருந்தான். அதனால் இதை பற்றி பெரிதும் ஆச்சரியம் அவனுக்கு ஏற்படவில்லை. ஜீவா இப்போது அமைதியிலிருந்து வெளிப்பட்டான். அவனுக்கு விமலிடமும் ரத்தோரிடமும் பேசுவதற்கு எதுவும் இல்லை. நீதியை வழங்கும் இடத்தில் இருக்கும் எரிக்ஸ் மற்றும் மார்க்ஸை பார்த்து, சார், நான் சொன்ன மாதிரியே போட்டியில வின் பண்ணிட்டேன். அதனால நீங்க சொன்ன மாதிரியே தோத்தவங்களுக்கு 100 சவுக்கடியும் லைசன்ஸ் கேன்சலும் பண்ணுங்க என்று கேட்டான். அதை கேட்டு ரத்தோர் அதிர்ச்சியின் எல்லைக்கே சென்றான். உடனே விமல் குறுக்கிட்டு, அதேபடி, இதுல எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. இத்தனை வருஷமா எல்லா மாணவர்கள்கிட்டையும் நல்ல பேர் எடுத்தவரு ரத்தோர் சார். ஆனா நீங்க கெட்ட பேர் மட்டும்தான் எடுத்திருக்கீங்க. அதுவும் இல்லாம ஆசிரியர் தேர்விலையும் 0 மார்க். இதுல மட்டும் எப்படி அதிக மார்க் எடுத்தீங்க? யாரா இருந்தாலும் சந்தேகம் வர்றது நியாயம்தான் என்று கூற, ஜீவா அவனிடம், நீங்க எல்லாரும் சொல்லித்தானே இந்த சோதனையை நாம செஞ்சோம். இப்ப எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்படி சொன்னா அது தப்பு என்று கூற, எரிக்ஸ் குறுக்கிட்டு, இல்ல ஜீவா, எனக்கும் அவங்க சொல்றதுதான் சரின்னு படுது. என்ன நடந்துச்சுன்னு முதல்ல பாப்போம், அப்புறம் தண்டனைய பத்தி யோசிக்கலாம். அதுவும் இல்ல, இத்தனை வருஷம் நல்ல பேர் எடுத்த சார அப்படி வெளியே அனுப்ப முடியாது என்று கூறினார். அதற்கு ஜீவா அமைதியாக, அப்போ நான் தோத்திருந்தாலும் இதுதான் நடந்திருக்குமா? எப்ப என்ன வெளியே அனுப்பலான்னு பாத்திருக்க மாட்டீங்க. எனக்கு ஒரு நியாயம், ரத்தோர் சாருக்கு ஒரு நியாயமா? என்ன எரிக்ஸ் சார், நீங்களும் நியாயம் இல்லாம பேசுறீங்க என்று கூற, எரிக்ஸ் கோபமாக, என்ன பேசுற ஜீவா? எது நியாயம் எது அநியாயம்னு நீ எனக்கு கிளாஸ் எடுக்க தேவையில்லை. நான் இந்த ஸ்கூலோட சீனியர் டீச்சர். என்னையவே தப்பா பேசுற?
நீ இந்த ஸ்கூல்ல கீழ்நிலையில இருக்கிற ஒரு சாதாரண டீச்சர். அத முதல்ல ஞாபகத்துல வச்சுக்கிட்டு பேசு. எனக்கு உண்மையிலதான் சந்தேகமா இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒருத்தர் ஸ்டூடெண்ட்டை ஹிப்னடைஸ் பண்ணி ஏமாத்தினாரு. நீயும் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருப்பியோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இந்த ஸ்கூலோட 100 வருஷ ஹிஸ்டரியில நீ ஒருத்தந்தான் 0 மார்க் எடுத்து ஆசிரியர்களோட மானத்தையே கெடுத்தவன். உன்னை நினைச்சாலே எனக்கு அசிங்கமா இருக்கு என்று கூற ரித்திகா பொறுமை இழந்து, எரிக் சார், இல்ல சார், இது தப்பா இருக்கு என்று கூறும்போதே விமல் குறுக்கிட்டு, ரித்திகா மேடம், என் தாத்தா சொல்றதுதான் சரி. ரத்தோர் இந்த ஸ்கூல்ல நல்ல மரியாதையோட இருக்கிற ஆசிரியர். அவரை எப்படி வெளியே அனுப்ப முடியும்? அவரை அனுப்பிச்சா ஸ்கூலுக்கு தான் நஷ்டம் என்று கூற ரித்திகா கோபமாக, இதே நிலைமையில ஜீவா சார் இருந்திருந்தா எல்லாரும் இப்படிதான் பேசுவீங்களா? அவர் தோத்திருந்தா அவரை இந்நேரம் வெளியே அனுப்பியிருப்பீங்கல்ல என்று கோபமாக கூற, அப்போது பலமாக கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. கமன் என்று எரிக்ஸ் கூற, உள்ளே வந்து ஊழியர் ஒருவர், எரிக் சார், நம்ம ஸ்கூலுக்கு நம்ம மேயர் அனிகேட் சார் வந்திருக்காரு என்று கூற எரிக்ஸ் அதிர்ச்சி அடைந்தார். சமூகத்தில் மிகவும் நல்ல பெயர் கொண்ட மேயர் இந்த பள்ளிக்கு வருவது மிகவும் பாக்கியமான விஷயம் என்று அவர் நம்பினார். அப்போது விமல் அவர்களிடம், நான் அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். அவர் டான் லெவல் 8 நிலையில 7வதுல இருக்காரு. அவர் மேல எல்லாருக்கும் நல்ல மரியாதை இருக்கு. அவர் இங்க வந்தது ரொம்ப நல்ல விஷயம் என்று கூறினான். எரிக் சிரித்துக்கொண்டே, அப்படின்னா என்னோட ஸ்டூடெண்ட் தர்ஷனும் கூட வந்திருக்கணும். அவங்கள சீக்கிரம் உள்ள வர சொல்லு என்று மகிழ்ச்சியாக கூறி, இல்ல இல்ல, நாங்களே வாசலுக்கு வந்து அவங்கள வரவேற்கிறோம் என்று கூறி அவர் வெளியே வர அங்கிருக்கும் அனைவரும் வெளியே வந்தார்கள். அவர்கள் வாசலை அடைவதற்குள் 35 முதல் 40 வயதுடைய ஒருவர் உள்ளே வந்தார். அவர் அனிகேத். அவருக்கு பின்னால் டான் 6ஆம் லெவலில் இருக்கும் போராளிகளும் வந்தார்கள். அவர்களுடன் தர்ஷனும் உறவினர் ஒருவரும் வந்தார்கள். அவர்களை பார்த்த எரிக்ஸ், சார், நீங்க எங்களை பார்க்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க ஸ்கூலுக்கெல்லாம் வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உங்களுக்கு என்ன பார்க்கணும்னு சொல்லியிருந்தா நானே உங்களை தேடி வந்திருப்பேன். உங்களுக்கு தான் வீண் அலைச்சல் என்று கூற, அதற்கு அனிகேத் அவரிடம், சேச்சே, அப்படியெல்லாம் இல்ல சார், எனக்கு உங்ககிட்ட ஒரு உதவி வேணும். அதை பத்தி பேசுறதுக்காக தான் நான் வந்தேன் என்று கூறினார். அதனை கேட்ட எரிக்ஸ் மேலும் மகிழ்ச்சியில் இருந்தார். எரிக்ஸ் மேயருக்கு உதவி செய்தால் பிற்காலத்தில் அவருக்கு தேவையான பெரிய உதவியை அவரிடம் கேட்கலாம் என்று மகிழ்ச்சியில் இருந்தார். என்ன உதவி வேணும் சார், சொல்லுங்க என்று எரிக்ஸ் கூற, என்னோட பொண்ணு இந்த வருஷம் உங்க ஸ்கூல்ல தான் சேர்ந்திருக்கா. அத பத்தி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவ ஜீவான்னு ஒருத்தரை டீச்சரா செலக்ட் பண்ணியிருக்கா என்று கூற, விமல் இதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்தான். மேகா ஜீவாவை பற்றி ஏதாவது தவறாக கூறியிருப்பாள். அதனால்தான் தண்டிப்பதற்காக மேயர் இங்கு வந்திருப்பார் என விமல் நினைத்தான். மேயர் இங்கு வந்து ஜீவாவை பற்றி விசாரிப்பதற்கு வேறு எந்த காரணமும் அவனுக்கு புலப்படவில்லை. விமல் நினைத்ததைப் போலவே ரத்தோரும் அவ்வாறே நினைத்தான். இருவரும் மகிழ்ச்சியின் எல்லையில் இருந்தனர். ரத்தோர் மகிழ்ச்சியில், டே ஜீவா, போட்டியில ஏதாவது ஏமாத்து வேலை செஞ்சு என்ன தோக்கடிச்சிட்ட இல்ல, இப்ப நல்லா மாட்டிக்கிட்ட. போட்டியில தோத்திருந்தா லைசன்ஸ் மட்டும்தான் கேன்சல் ஆகி இருக்கும். ஆனா இப்போ நீ ஜெயிலுக்கு போக போற. மேகா உன்னை பத்தி ஏதோ மேயர்கிட்ட சொல்லிருக்கா. அதனாலதான் அவர் கோவத்துல உன்னை தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்காரு. உன் கதை இன்னியோட முடிஞ்சுது என்று மனதில் நினைத்து ஜீவாவை பார்த்து முறைத்துக் கொண்டிருக்க, ஜீவாவும் ரத்தோரை பார்த்து அவனது மனதிற்குள், இனிதான் கதையே ஆரம்பம், இதுக்கப்புறம் நடக்க போறத பாரு என்று நினைத்தான். மேகா மேயரின் பிள்ளை என்பதை மார்க்ஸ் அறியாமல் இருந்தார். இப்போது மேகா ஜீவாவின் மாணவர் என்பதால் ஏதாவது பிரச்சனை ஏற்படுமோ என்று அவர் பயந்தார். அங்கிருக்கும் எல்லோரும் குழப்பத்தில் இருக்க, தர்ஷன் திடீரென அவன் அப்பாவான மேயரை பார்த்து, அப்பா என்று அழைக்க, மேயர் அவனிடம், என்னாச்சு என்று கேட்க, தர்ஷன் பக்கத்தில் இருக்கும் ஜீவாவை காட்டி, இவர்தான் ஜீவா என்று கூறினான். தர்ஷன் கூறிய இடத்தை பார்க்க மேயர் தலையை திருப்ப, அங்கு ஒரு மனிதர் அமைதியான தோற்றத்துடன் நின்று கொண்டிருந்தான். எபிசோட் 50. தர்ஷன் ஜீவாவை பார்த்ததும் உடனே அவனது அப்பாவான மேயருக்கு அதை தெரிவித்தான். அப்போது மேயர் ஜீவாவை பார்த்து, இவர்தான் ஜீவா சாரா என்று கேட்க, ஆமா சார், இவர்தான் இந்த ஸ்கூல்ல இருக்கிற ஜீவா சார் என்று கூறி ஏளனமாக சிரித்தனர். அனைவரும் ஜீவாவிற்கு ஏதோ தவறான விஷயம் நடக்கப் போகிறது என்று மகிழ்ச்சியில் இருக்க, மேயர் அமைதியாக
ஜீவாவின் பக்கத்தில் போய் நின்றார். அதை பார்க்கும்போது அவர் கோபமாக இருப்பதைப் போல் தெரியவில்லை. மேயர் ஜீவாவை பார்த்து, "வணக்கம் ஜீவா சார், நான் உங்க ஸ்டூடெண்ட் மேகாவோட அப்பா" என்று கூறினார். ஒரு பெரிய தலைவருக்கு மரியாதை கொடுப்பது போல் அவரது நடத்தை இருந்தது. இதை பார்த்த விமலும் ரத்தோரும் அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றார்கள். இருவரும் அவர்களுக்குள் ஏதோ பேசிக் கொண்டிருக்க எரிக்ஸ் அவர்களிடம் வந்து, "கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. மேயர் சார் போற வரைக்கும் அமைதியா இருக்கணும். அவருக்கு கோபம் வந்தா அப்புறம் நமக்கு தான் பிரச்சனை. முதல்ல என்ன நடக்குதுன்னு பாப்போம்" என்று கூறினார். மேயரின் மரியாதையை பார்த்து அனைவரும் ஆச்சரியத்தில் இருந்தனர். இங்கு இவ்வளவு பேர் இருக்கும்போது மேயர் ஜீவாவிற்கு மட்டும் தனி மரியாதை கொடுக்கிறார். அவர் அனைவருக்கும் மரியாதை கொடுக்கும் நபர் என்றால் முதலில் எரிக்ஸிற்கு தான் மரியாதை கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் மேயர் அவ்வாறு செய்யவில்லை. ஆசிரியர் தேர்வில் 0 மதிப்பெண் எடுத்த பயனற்ற ஆசிரியருக்கு எதற்காக வணக்கம் வைக்கிறார் என்ற கேள்வி அனைவருக்குள்ளும் இருந்தது. ஜீவா மேயரை பார்த்து, "வணக்கம் சார், நீங்க எனக்கு இவ்ளோ மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல சார்" என்று கூற மேயர் சிரித்துக்கொண்டு, "உங்களோட தன்னடக்கம் எனக்கு பிடிச்சிருக்கு சார். ஆனா உங்கள மாதிரி திறமையானவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுல எந்த தப்பும் இல்ல. நீங்க என் பொண்ணோட கால்ல இருக்கிற பிரச்சனைய சரி பண்ணிருக்கீங்க. அதுக்காகத்தான் நான் உங்களை பார்க்கணும்னு இங்க வந்தேன். உங்களுக்கு ரொம்ப நன்றி சார்" என்று கூறினார். மேகாவின் காயத்தை பற்றி மேயர் எப்போதும் கவலைப்பட்டார். மேலும் இந்த ஆசிரியர் அந்த காயத்தை குணப்படுத்தியது மட்டுமின்றி அந்த காயத்தின் விளைவை துடைத்து மீண்டும் வலிமை பெற சரியான வழியையும் சொன்னார். அதனால்தான் இந்த ஆசிரியரின் திறமை ஏற்கனவே இருந்த மாஸ்டருக்கும் ஆசிரியருக்கும் சமமாக இருந்தது. அவரது அடையாளம் மற்றும் வலிமை எதுவும் ஒரு தலைசிறந்த ஆசிரியருக்கு முன்னால் நிற்க முடியாது என்று மேயர் எண்ணினார். மேயர் பேசியதற்கு ஜீவா ஆம் என தலையையாட்டி, "சார், மேகா என்னோட ஸ்டூடெண்ட். அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை சரி பண்ண வேண்டியது என்னோட கடமை. என்னோட வேலையத்தான் நான் செஞ்சிருக்கேன். அதுக்காக நீங்க எனக்கு நன்றி சொல்ல வேண்டியதில்லை சார்" என்று கூறினான். ஒரு ஆசிரியரின் ஒரே வேலை தன் மாணவனுக்கு கற்பிப்பதும் சரியான அறிவுரைகளை வழங்குவதும் நுட்பத்தை கூறுவதும் மட்டுமே. ஜீவா தனது முந்தைய உலகில் நூலகராகவும் இருந்தான். ஆசிரியர்களுடன் தொடர்பு வைத்திருந்தான். அதனால்தான் ஆசிரியர் பணி மீது அவனுக்கு மரியாதை இருந்தது. மேலும் அவன் எந்த ஆசிரியரையும் பெரியவராக கருதினான். மேகா அவனுடைய மாணவியாக இருந்ததால் மேகாவுக்கு உதவுவதற்காக அவன் எதையும் எதிர்பார்க்கவில்லை. அதற்காக அவன் பெருமைப்படவும் இல்லை. மேயரின் மரியாதைக்குரிய வணக்கங்களை மிக எளிதாக எடுத்துக்கொண்ட ஜீவாவைக் கண்டு அங்கு நின்றிருந்தவர்கள் வெறித்துப் போனார்கள். ஜீவாவின் பேச்சைக் கேட்ட மார்க்ஸ் அவரது தாடியை வருடிக்கொண்டே, "ஜீவா சரியா பேசுறான். அவனுக்குள்ள நிறைய சேஞ்சஸ் தெரியுது" என்று அவரது மனதிற்குள் நினைத்தார். காலம் செல்லச் செல்ல ஒழுக்கங்கள் இவ்வுலகில் அழிந்து கொண்டிருந்தன. மக்கள் பெயர் மற்றும் புகழுக்கு பின்னால் ஓடி தங்கள் சரியான வேலையை மறந்து விட்டார்கள். ஆனால் ஜீவா இன்னும் தன் சரியான பாதையை மறக்கவில்லை. இந்த சம்பவத்திற்கு பின் மார்க்ஸிற்கு சந்தேகம் வந்தது. இதற்கு முன் எரிக்ஸ் எதற்காக ஜீவாவின் மீது குறிவைத்து தாக்குதல் நடத்தினார்? எரிக்ஸ் உண்மையில் ஒரு பயனற்ற ஆசிரியர் என்று மார்க்ஸ் உணரத் தொடங்கினார். அவருக்கு மக்களை புகழ்ந்து பேசுவதற்கும் அவர்களை ஏமாற்றுவதன் மூலம் அவர்களுக்கு தீங்கு விளைவிப்பதற்கும் மட்டுமே தெரியும் என்று பல எண்ணங்கள் மார்க்ஸின் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருந்தது. எரிக்ஸ் மேயரை பார்த்து, "சார், வாங்க, முதல்ல உள்ள போய் உட்கார்ந்து பேசலாம்" என்று கூற மார்க்ஸும் அவ்வாறே கூறினார். மேயர் அவர்களிடம், இல்ல சார், நான் இங்க ஒரு முக்கியமான நோக்கத்தோட வந்தேன். அந்த நோக்கம் நிறைவேறிடுச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம்" என்று கூற அனைவரும் ஒன்றும் புரியாமல் இருந்தனர். அப்போது மேயர் எரிக்ஸை பார்த்து, "சார், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கத்தான் வந்தேன். விஷயம் என்னன்னா, என் பையன் தர்ஷன் உங்ககிட்ட தான் ஸ்டூடெண்டா படிச்சுக்கிட்டு இருந்தான். அதுக்காக முதல்ல நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன்" என்று கூறி மேயர் அவர் கையிலிருந்து எதையோ எடுத்து அவரிடம் கொடுத்து, "இது உங்களுக்கான பரிசா வச்சுக்கங்க சார்" என்று மேயர் கூற எரிக்ஸ் அதை மறுத்து, "இதெல்லாம் எதுக்கு சார்? மாணவர்களுக்கு படிப்பு சொல்லி தரது எல்லா டீச்சர்ஸ்க்கும் வேலை. ஏன் வேலையை செய்யறதுக்கு நீங்க பரிசு கொடுக்க வேண்டாம் சார்" என்று கூற எரிக்ஸை கஷ்டப்படுத்த வேண்டாம் என நினைத்த மேயர் பரிசை அவரது ஆட்களிடமே திரும்ப கொடுத்து விட்டார். பிறகு மேயர் மீண்டும் எரிக்ஸை பார்த்து, "சார், என் பையன் ரொம்ப நாளா உங்ககிட்ட தான் ஸ்டூடெண்டா இருக்கான். ஆனா அவனுக்கு அதுல ஏதோ கஷ்டம் இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க பாடம் சொல்லி தரத அவனால சரியா புரிஞ்சுக்க முடியலன்னு நினைக்கிறேன். அதனால அவனை உங்ககிட்ட இருந்து வெளியே கொண்டு வரத்துக்கு
நீங்க தான் அனுமதி கொடுக்கணும் என்று கூறினார். அதை கேட்ட எரிக்ஸ் ஆச்சரியத்தில், என்ன சார் சொல்றீங்க? ஏன் திடீர்னு தர்ஷனை வெளியே கூட்டிட்டு போறீங்க? எனக்கு புரியல என்று கேட்டார். ஒரு ஆசிரியரின் வகுப்பிலிருந்து ஒரு மாணவனை விலக்குவது அந்த ஆசிரியரின் முகத்தில் அறைந்தது போல் இருந்தது. ஒரு மாணவனுக்கு முறையாக பாடம் நடத்தும் திறன் கூட அந்த ஆசிரியருக்கு இல்லை என்று அனைவரும் கூறுவர். அது எரிக்ஸிற்கு அவமானமாக இருக்கும். முதலில் அனிகேத் தனக்கு ஏதாவது புது வேலை கொடுக்க வந்திருக்கிறான் என்று எரிக்ஸ் எண்ணி அந்த வேலையை நினைத்து மகிழ்ந்தார். ஆனால் இறுதியில் அவர் அவமதிக்கப்பட்டார். இந்த செய்தி பரவினால் கல்வி பணியக தலைவர் பதவியில் இருந்தும் அவர் நீக்கப்படுவார். மேலும் மேயர் அனிகேத் எந்த காரணத்தையும் கூறாமல், சார், நீங்க தப்பா நினைச்சுக்காம என்னோட இந்த விருப்பத்தை மட்டும் நிறைவேற்றி தரணும் என்று கூறினார். யாரோ பலமாக அறைந்தது போல் எரிக்ஸ் முகம் சிவந்து கொண்டிருந்தது. கோபமாக கத்துவது போல் அவர் உணர்ந்தார். ஆனால் அவரால் தைரியத்தை வரவழைத்துக் கொள்ள முடியவில்லை. வெகுநேரம் கழித்து ஒரு போலி புன்னகையை காட்டி, சார், இத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்க பையன் ஏற்கனவே முடிவெடுத்துட்டான்னு நினைக்கிறேன். எங்கிட்ட இருந்து உங்க பையனை ரிலீவ் பண்றேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று கூறி தர்ஷனுடைய டோக்கனை எடுத்து அதில் ஒரு சொட்டு ரத்தத்தை வைக்க அதில் எரிக்ஸின் பெயர் மறைய அவர் டோக்கனை அனிகேத்திடம் கொடுத்தார். அனிகேத் அதை மகிழ்ச்சியாக வாங்கி, தேங்க்ஸ் சார் என்று கூறி தர்ஷனின் கையில் கொடுத்தார். எரிக்ஸ் மிகவும் காயப்பட்ட பிறகும் ஒரு போலி புன்னகையுடன், எனக்கு எதுக்கு சார் தேங்க்ஸ் சொல்றீங்க? ஆசிரியருக்கும் மாணவருக்கும் நல்ல புரிதல் இருக்கணும். நான் சொல்றத தர்ஷனால புரிஞ்சுக்க முடியலன்னா அதுக்கு யாரும் ஒன்னும் செய்ய முடியாது. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் சொல்லுங்க, இப்ப தர்ஷன் யார்கிட்ட ஸ்டூடெண்டா சேரணும்னு ஆசைப்படுறான்? அவனுக்கு எந்த டீச்சர் மேல நம்பிக்கை இருக்கு என்று கேட்டார். தர்ஷன் மிகவும் பிரகாசமான மாணவர். எரிக்ஸின் சிறந்த மாணவர்களில் அவனும் ஒருவன். ஒவ்வொரு ஆண்டும் தேர்வில் அவனது ரேங்க் முதல் 10 இடங்களுக்குள் வரும். இவ்வளவு நல்ல மாணவன் தன் வகுப்பிலிருந்து தன் பெயரை விலக்கிக் கொண்டான் என்று நினைத்துக் கொண்டே தன் தலைமுடியை கிழிப்பது போல் உணர்ந்தார் எரிக்ஸ். எரிக்ஸே பள்ளியில் உயர்ந்தவராக இருந்தார். கல்வி பணியகத்தின் தலைவராகவும் இருந்தார். அவர் பள்ளியில் சிறந்த ஆசிரியர் இல்லை என்று ஒப்புக்கொண்டார். ஆனால் அவர் ஒரு நட்சத்திர ஆசிரியராகவும் கருதப்பட்டார். பலர் அவருடைய மாணவர்களாக மாறுவதற்கு எதிர்மாறான வழிமுறைகளை கடைபிடித்தனர். ஆனால் தர்ஷன் யாருக்கு மாணவராக இருக்க விரும்புகிறான் என்று நினைத்துக் கொண்டிருந்தார். எரிக்ஸ் கேட்ட கேள்விக்கு மேயர் அனிகேத், என் பையன் தர்ஷன் விரும்புற டீச்சர் ஜீவா சார் தான். ஜீவா சார், தர்ஷனை உங்களோட ஸ்டூடெண்டா ஏத்துக்க முடியுமா என்று கேட்டார். அதை கேட்ட அனைவருக்கும் மயக்கம் வரும் அளவிற்கு புத்தி தடுமாறி போனது. பள்ளியிலேயே உயர்ந்த இடத்தில் இருக்கும் ஒரு ஆசிரியரிடமிருந்து கீழ்நிலையில் இருக்கும் ஒரு ஆசிரியருக்கு மாறுவது முட்டாள்தனம் என அனைவரும் நினைத்தனர். விமலும் ரத்தோரும் அதிர்ச்சியின் எல்லைக்கே சென்றிருந்தனர். அனைவரும் அதிர்ச்சியில் இருக்கும்போது மேலும் அவர்களுக்கு அதிர்ச்சியூட்டும் விதமாக ஜீவா மேயரிடம், சாரி சார், என்னால தர்ஷனை ஸ்டூடெண்டா ஏத்துக்க முடியாது என்று கூறினான். அதை கேட்டு அனைவரும் ஜீவாவிற்கு பைத்தியம் பிடித்து விட்டது என நினைத்தனர். மேயர் அவரே வந்து ஜீவாவிடம் உதவி கேட்க ஜீவா அதை மறுக்கிறான். இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என அனைவரும் எண்ணினார்கள். எரிக்ஸ் அவருக்கு இந்த நிலைமை வந்ததை எண்ணி மிகவும் வேதனைப்பட்டார். அப்போது மேயர் திரும்பி அவரது மகனை பார்க்க தர்ஷன் ஜீவாவை பார்த்து, சார், பிளீஸ் சார், என்ன உங்களோட ஸ்டூடெண்டா எடுத்துக்கங்க சார். நேத்து நான் கிளாஸ்ல உங்ககிட்ட தப்பா நடந்துகிட்டது தப்புதான். அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க சார். நீங்க யாரு, உங்களோட வேல்யூ என்னன்னு தெரியாம நான் தப்பு பண்ணிட்டேன். பிளீஸ் சார், என்ன மன்னிச்சு ஸ்டூடெண்டா ஏத்துக்கங்க சார் என்று கெஞ்சினான். அதற்கு மேயர் ஜீவாவிடம், ஆமா சார், தர்ஷன் சின்ன வயசுல இருந்தே அப்படிதான். என்ன பண்றோனே தெரியாம ஏதாவது தப்பு பண்ணிடுவான். அப்புறம்தான் அதை நினைச்சு ஃபீல் பண்ணுவான். இப்பவும் அந்த மாதிரி தான் தப்பு பண்ணிட்டான். அவனை நீங்க மன்னிப்பீங்கன்னு நான் நம்புறேன் என்று கூற அப்போது கூட்டத்தில் ஒரு குரல் வந்தது. அது ரத்தோரின் குரல். அனிகேட் சார், தர்ஷன ஜீவா சார் ஸ்டூடெண்டா ஏத்துக்காததுக்கு அது காரணம் இல்ல, அதுக்கான காரணமே வேற என்று கூற விமலும் எரிக்ஸும் என்ன என்பது போல் ஆச்சரியமாக ரத்தோரை பார்த்தார்கள். அப்போது ரத்தோர் மேயரை பார்த்து, சார், இப்ப ஜீவா சார் டான் லெவல் 3ல இருக்காரு. ஆனா உங்க பையன் தர்ஷன் டான் லெவல் 4ல இருக்கான். எந்த ஸ்கூல்ல டீச்சரை விட ஸ்டூடெண்ட் பவரா இருந்திருக்காங்க சொல்லுங்க? தான் சொல்லி தரது எல்லாமே ஸ்டூடெண்ட்டுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குமே. அப்புறம் கிளாஸ்ல என்னத்த சொல்லி தருவாரு நம்ம ஜீவா சாரு? அதனாலதான் அவர் தர்ஷன ஸ்டூடெண்டா ஏத்துக்கல
என்று கூறினான். அடுத்த கணமே விமலும் இதை ஒப்புக்கொண்டு ரத்தோருக்கு ஆதரவு குரல் கொடுத்தான். ஜீவாவின் டான் லெவலை பற்றி மேயர் அனிகேத் இதுவரை அறியவில்லை. இப்போது அதை பற்றி அறிந்ததும் அவரது இதயத் துடிப்பு அதிகமானது. ஆனால் தர்ஷன் அதனை ஒப்புக்கொள்ளவில்லை. இல்ல சார், இதை நான் ஒத்துக்க மாட்டேன். ஜீவா சாருக்கு என்னை விட அதிகமான பவர் இருக்கு. நேத்து நான் என்னோட முழு பலத்தையும் யூஸ் பண்ணி அவர் மேல கத்தி வீசினேன். ஆனா அவர் அதை அவரோட 2 விரலால புடிச்சிட்டாரு. லெவல் 3ல இருக்கிற எந்த டீச்சராலையும் இத பண்ண முடியாது என்று கூற, அதை கேட்டு எரிச்சல் அடைந்த ரத்தோர், தம்பி உனக்கு சரியா தெரியல, அப்படியெல்லாம் எதுவும் நடக்க வாய்ப்பே இல்ல. 4ஆம் நிலையில இருக்கிற ஒரு நபரோட கத்தி வீச்ச 3ஆம் நிலையில இருக்கிற ஒரு நபரு 2 விரல்ல பிடிக்கிறது நடக்காத காரியம். நீ அவர்கிட்ட சேரணும்னு ஆசையில அப்படியெல்லாம் பொய் சொல்லாத என்று கூறினான். அதை கேட்ட தர்ஷன் கோபத்துடன், நான் எதுக்கு சார் பொய் சொல்ல போறேன்? நான் என்னோட 2 கண்ணால பார்த்தேன். அவர் என்னோட கத்திய 2 விரலால நிறுத்தினாரு என்று கூறினான். அப்போது திடீரென்று ஒரு அசைவு ஏற்பட்டது. வாசலில் நின்றிருந்த ஆசிரியர் ஓடி வந்தார். எரிக் சார், ஜீவா சார பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு என்று பதட்டமாக கூற, எரிக்ஸ் ஏளனமாக அவரிடம், இவரை பார்க்க யார் வந்திருக்காங்க என்று கேட்க, சார் நம்ம நாட்டு தளபதியோட பையன் விஜய் வந்திருக்காரு என்று கூற, அனைவருக்கும் நடுக்கம் எட்டியது. நாட்டின் தளபதியின் மகன் ஜீவாவை பார்க்க வந்திருக்கிறார் என்பது கனவிலும் நடக்காத காரியம். ஆனால் அவர்கள் கண் முன்னால் அது நடந்தது. விஜய் அவரது 17 வயதிலேயே டான் லெவல் 5ஐ முடித்திருந்தார். இப்போது அவர் டான் லெவல் 5 4ஆம் நிலையில் இருந்தார். விஜயை பற்றி கூறியதும் மேயரும் சற்று மரியாதையான முறையில் இருந்தார். மேயர் அனிகேத் விஜய்க்கு கட்டுப்பட்டுதான் நடக்க வேண்டும். எரிக்ஸ் அவசரமாக, சீக்கிரம் அவரை வர சொல்லு, அவரை மரியாதையா நடத்து என்று கூறினார். சிறிது நேரத்தில் வெள்ளை ஆடை அணிந்த சிறுவன் வேகமாக உள்ளே வந்தான். அவருக்கு பின்னால் பலர் நடந்து வந்தனர். எல்லோரிடமும் இரும்பு ஆயுதங்கள் இருந்தன. அவற்றை கண்டாலே அங்கிருப்பவர்களுக்கு உள்ளம் நடுங்கியது. இப்போது எல்லோரும் கொல்லப்படுவார்கள் என்று தோன்றியது. சிறுவன் சிறுவனாக இருந்தாலும் தோற்றத்தில் பலசாலியாக தெரிந்தான். அவருடைய சக்தி சூரியனைப் போல் எங்கும் பிரதிபலித்தது. டான் லெவல் 5ஆக இருந்ததால் லெவல் தெரியாமல் அவரை பார்த்தாலே போதும். ரித்திகா மற்றும் விமலை விட விஜய் பலசாலியாக தோன்றினார். வணக்கம் விஜய் சார் என்று எரிக்ஸ் கூற, அவரைத் தொடர்ந்து மேயர், மார்க்ஸ் என அனைவரும் விஜய்க்கு வணக்கம் வைத்தனர். விஜய் யாரையும் கவனிக்காமல் நேராக ஜீவாவின் பக்கம் சென்று, ஜீவா சார், நீங்க இங்கதான் இருக்கீங்களா என்று கேட்டார். நாட்டின் தளபதி அஜயின் மகன் 17 வயது விஜய். அங்கிருக்கும் அனைவரும் திகைத்துப் போய் நின்றார்கள். இவர்கள் இருவருக்கும் எப்படி தொடர்பு வந்தது என்று குழப்பத்தில் இருந்தார்கள். மேலும் விஜய் ஜீவாவிடம், மாஸ்டர் ராஜேந்திரன் சொன்னது உண்மைதான். நான் உங்ககிட்ட கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. அதனால நான் இந்த ஸ்கூல்ல உங்களுக்கு ஸ்டூடெண்டா சேரலான்னு இருக்கேன் என்று கூறினார். எரிக்ஸ் குறுக்கிட்டு, சார், உங்களுக்கு சொல்லித்தர அளவுக்கு அவருக்கு எதுவும் தெரியாது. அவரு கீழ்நில ஆசிரியர் தான் என்று கூற, விஜய் கோபமாக, யார் நீங்க? நான் பேசிக்கிட்டு இருக்கும் போது குறுக்க பேசுறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? அமைதியா நில்லுங்க. வீணா என்னோட கோபத்துக்கு ஆளாகிறாதீங்க. ஜீவா சார் திறமையில ராஜாவுக்கே ராஜாவான எங்க தாத்தாவுக்கு சமம். ஆனா நீங்கள்லாம் வேலைக்காரங்களுக்கு சமம். கொஞ்ச நேரம் எதுவும் பேசாம அமைதியா இருங்க என்று கூறினார். ரித்திகா ஜீவாவை நினைத்து பெருமிதத்தோடு இருந்தாள். ஜீவா விஜயை பார்த்துக் கொண்டு எதுவும் பேசாமல் இருந்தான். விஜய் ஒரு ராஜ குடும்பத்து ஆள். ஆனால் அவர் ஜீவாவை தாத்தாவிற்கு சமம் என்று கூறுவது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது.